11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 2ல உள்ள புக் பேக் 5 மார்க்ஸ் சம்க்கு இந்த வீடியோல நம்ம என்டையரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்யூஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ சாப்டர் 2ஓட நேம் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். நமக்கு சாப்டர் 2ஓட நேம் வந்து என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம். ஓகே, அப்போ இந்த லெசன்ல எதை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது நம்ம இந்த சாப்டர்ல கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்பர்ஸை எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து கம்ப்யூட்டர் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிடுது அப்படிங்கிற பேசிஸ்ல தான் இந்த லெசன்ல வந்து போத் என்ன அப்படின்னா தியரி அண்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். சரி, அப்ப கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்மட்ல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதாவது அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் என்ன ஃபார்மட் நேம் என்ன அப்படின்னா பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நேம். ஓகே, அதே மாதிரியா டெசிமல் சிஸ்டம் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா நார்மலா கவுண்ட் பண்றதுக்கு. அதே மாதிரியே பைனரி நம்பர்ஸ் வந்து எப்போ வந்து இந்த மாதிரி லாங்கா இருக்கிறனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆக்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்டல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். அதோட பேஸ் வந்து 8 இருக்கும். அப்ப ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதோட பேஸ் என்னன்னா 16 நம்ம லெசன்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? ஏன் அப்படின்னா டைரக்டா வந்து நம்ம சம்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எதுக்காக நம்ம நம்பர் சிஸ்டம் படிக்கிறோம். அப்ப வந்து இந்த இந்த ப்ராசஸ்லாம் ஏன் வந்து நடக்குது அப்படிங்கறத வந்து இந்த இன்ட்ரோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து டைரக்டா சம்க்கு போகும்போது நம்ம வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டு சம்குள்ள போகலாம். இப்ப அதே மாதிரியா நம்ம வந்து எதுக்கெல்லாம் வந்து வேற என்ன ரீசன்ட்ல இந்த நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் அதாவது கம்ப்யூட்டர் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்றதுக்காக. அப்ப வந்து கம்ப்யூட்டர் வந்து எந்த ஃபார்மட்ல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா இந்த பைனரி ஃபார்மட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ அப்ப இது வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்காக உள்ளதுதான் இந்த நம்பர் சிஸ்டம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம நம்பர் சிஸ்டம் வந்து லேர்ன் பண்றோம். ஓகேவா? சரி, அப்ப வேற என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா அப்ப டெசிமல்ங்கிறது வந்து என்னன்னா நம்ம யூஸ் பண்றது, அதாவது ஹியூமன்ஸ் யூஸ் பண்றதுக்கு. அப்ப பைனரி சிஸ்டம் நம்பர் சிஸ்டம் எதுக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ்க்காக. அதாவது கம்ப்யூட்டர் வந்து அந்த ஃபார்மட்ல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்ப அதே மாதிரி ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் என்ன அப்படின்னா அது மூலமா கம்ப்யூட்டர் வந்து நம்பர்ஸ் வந்து ஈஸியா ரீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த இந்த லெசன்ஸ்ல வந்து என்னென்ன சிஸ்டம்லாம் பார்க்க போறோம்னா பைனரி, அதே மாதிரியே வந்து என்னன்னா டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்னு 4 டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் வந்து இந்த லெசன்ல என்டையரா நம்ம கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருப்போம், தியரி 2 மார்க் 3 மார்க் 1 வேர்ட்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? சரி, அப்ப நம்பர் சிஸ்டம்னா ஓகே, அப்ப நம்பர் சிஸ்டம்ல வந்து எந்த மாதிரி ஃபார்மட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணி படிக்க போறோம் அப்படின்னா அதாவது டெசிமல்ல வந்து என்ன அப்படின்னா அப் டு 10 வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, அப்ப அந்த 10 வரைக்கும் யூஸ் பண்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோட பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்ப அந்த 10 வரைக்கும்னா எந்தெந்த நம்பர்ஸ் அப்படின்னா பர்டிகுலரா நம்ம யூஸ் பண்ற நம்பர்ஸ் வந்து என்னென்ன டிஜிட்ஸ் அப்படின்னா 0 to 9. ஓகே, அப்ப 0 to 9 அப்படின்னா ஓவராலா 10ன்னு வரும். ஆனா 1 to 9 இருக்கு. அப்ப வந்து 10th நம்பர் என்ன அப்படின்னா 0. சரி, அப்ப 0வை இன்க்ளூட் பண்றதுனால தான் நம்மளுக்கு பேஸ் வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 10ன்னு வந்திருக்கு. இப்போ 1 to 9 யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், 9 நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்ப நம்ம 0வை இன்க்ளூட் பண்ணிருக்கனால பேஸ் வேல்யூ என்ன சொல்றோம், 10ன்னு சொல்லி சொல்றோம். சரி, அப்ப பைனரிக்கும் அதே மாதிரி தான் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட பேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 2ன்னு யூஸ் பண்ணுவோம். சரி, அப்ப அதே மாதிரி தான் ஆக்டல். ஆக்டலை பொறுத்த வரைக்கும் அதோட பேஸ் வேல்யூ என்ன 8. அப்ப என்னென்ன டிஜிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது யூஸ்வலா நம்ம 0 to 7. சரி, அப்ப 1 to 7 அப்படின்னா 7 நம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்ப 0வையும் இன்க்ளூட் பண்றதுனால ஆக்டல்ல என்ன சொல்றோம், 8ன்னு சொல்றோம். ஸோ அந்த டோட்டல் கவுண்ட் 8 இருக்கா, அதுதான் வந்து அந்த நம்பர் சிஸ்டத்தோட ரெஸ்பெக்டிவ் நம்பர் சிஸ்டத்தோட பேஸ் வேல்யூவா இருக்கும். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப டிஜிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம அதே மாதிரி அதோட பேஸ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இந்த டேப்லெட் காலம் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சம்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதே மாதிரியே நீங்க தியரி கொஸ்டின்ஸும் ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த டேப்லெட் காலத்தை என்டையரா லிசன் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல், அப்ப அதோட பேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 16. சரி, அப்ப என்னென்ன டிஜிட்ஸ்லாம் வரும் அப்படின்னா அப் டு 0ல இருந்து எஃப் வரைக்கும் வரும். அது என்ன நம்பர் சிஸ்டத்துல எஃப்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஏ டு எஃப் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9க்கு அப்புறம் 10ன்னு வந்து சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடாது. அந்த ரீசனுக்காக என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஏபிசி டிஇஎஃப்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்போ சிஸ்டம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பேசிஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்ப ஏங்கிறது என்ன நம்பர் அப்படின்னா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், 10. அப்ப பினா 11, அதே மாதிரியே சி அப்படின்னா 12. ஓகேவா? அப்ப டி அப்படின்னா யூஸ்வலா வர்ற சீக்வன்ஸ்ல தான் வந்து நம்பர்ஸ் வருது 13. அதே மாதிரியா இ அப்படின்னா 14.
அதே மாதிரி எஃப் அப்படின்னா 15. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப என்ன பேசிஸ்ல சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, அதை நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சேர்த்தே பார்த்துட்டே வரோம். அப்ப ஹெக்ஸாடெசிமலை பொறுத்த வரைக்கும் அதோட பேஸ் வேல்யூ 16. அப்ப அந்த கவுண்ட் வந்து டிஜிட்ஸோட கவுண்ட் 16 தான் இருக்கும். அப்ப 0 to 9 அப்படின்னா 9 நம்பர்ஸ். அப்ப A to F அப்படின்னா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னா 6 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ என்ன ஆகுது? 15 நம்பர்ஸ் வருது. அப்ப நம்ம ஜீரோவையும் சேர்த்து இன்க்ளூட் பண்றதுனால அதோட பேஸ் வேல்யூ 16. ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா நீங்க இந்த நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேல்யூ என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஜிட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்ப பேஸ் வேல்யூ டிஜிட்ஸும் வந்து என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த லெசன் வந்து என்டையரா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இதுதான் வந்து மெயினான இம்பார்ட்டன்டான ஒரு டேப்லெட் காலம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுதான் பேஸ். ஸோ இந்த டேப்லெட் காலத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எப்படி டிஜிட்ஸ் வர்ற எப்படி வந்து நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அதாவது கம்ப்யூட்டர் வந்து எந்த ஃபார்மேட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த லெசன்ல ஒரு டேப்லெட் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டேப்லெட் காலம். ஓகேவா? என்ன அப்படின்னா நம்ம சம் செஞ்சுட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து அதாவது கன்வெர்ட் பண்ணுவோம் டெசிமல்ல இருந்து அப்படின்னா டெசிமல்ல இருந்து பைனரியாவோ பைனரி டு ஆக்டல் இந்த மாதிரி கன்வெர்ஷன் தான் வந்து சம்ஸாவும் வரும். தேரியில வந்து அதோட வந்து நம்ம ரிட்டர்னா வந்து என்ன எழுதுவோம், அதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம எழுதிருப்போமா தேரி அப்படின்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சிருப்போமா. ஸோ இந்த பேசிஸ்ல தான் நான் வந்து வந்திருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா இதை வந்து எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளவு நம்பர்ஸ் வரைக்கும் 15 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து இந்த 2 வந்து டெசிமல்ல இருந்து பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு டைமும் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப்லெட் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இப்படி இந்த குரூப் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி குரூப் பண்ணி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, எப்படி குரூப் பண்றோம் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த முதல் இந்த ஹெட்டிங்கை பார்த்துக்கோங்க. டெசிமல் டு பைனரி, பைனரி டு ஆக்டல், ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல். சரியா? அப்போ இந்த கன்வென்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த டேப்லெட் காலத்தோட ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த டேப்லெட் காலத்தை நம்ம வந்து ஈஸியா வந்து ட்ரிக் பண்ணி மெமரி பண்ணிக்கலாம். சரியா? அதாவது மக்கப் பண்ண போறதுல நம்ம வந்து மெமரி தான் பண்றோம். ஓகே, சரி. அப்ப என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் அப்படின்னா 0ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம யூஸ்வலா வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல என்னதான் 0 தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 0க்கு அப்புறம் 1, 10, 11. ஆக்சுவலா வந்து நம்பரை 10, 11ன்னு சொல்லக்கூடாது பைனரி ஃபார்ம். ஆனா நம்ம மெமரி ட்ரிக்காக நம்ம என்ன செய்ய போறோம் 10, 11 அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்க போறோம். அப்ப என்னாச்சு 0, 1, 10, 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது ஒரு செட் ஆஃப் குரூப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன குரூப் அப்படின்னா 100, 101, 110, 111. ஓகேவா? இது வந்து ஒரு செட் ஆஃப் குரூப். ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப சம்ஸ்ல வந்து 6ன்னு வந்துச்சுன்னா அது வந்து டெசிமல்ல இருந்து பைனரியா மாத்துற மாதிரி வந்து நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க்ல எல்லாம் வந்திருக்கும் சம்ஸ். சரியா? அப்படி வரும்போது என்ன அப்படின்னா நம்ம 6க்கு ஒவ்வொரு டைமும் போட்டு இந்த மாதிரி வந்து டிவிஷன் மெத்தட்ல நம்ம எப்படி செய்வோமா இந்த டிவிஷன் மெத்தட்ல தான் இந்த ஃபார்மட்ல தான் செய்வோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் போட்டுட்டு இருந்தோம்னா டைம் வந்து அதிகமா எடுக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம என்ன செஞ்சோம் இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப பார்த்தாச்சு 100, 101, 110, 111. ஓகேவா? அதாவது ஆக்சுவலா 1 and 0 தான் சொல்லணும். பட் நம்ம மெமரி ப்ராசஸ்க்காக நம்ம இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, அடுத்த தேர்ட் குரூப்பை பாருங்களேன். 1000, 1001, 1010, 1011. அப்ப எல்லா சீக்வன்ஸுமே வந்து அந்த 0, 1, 10, 11ங்கிற ஃபார்மட்ல தான் வருது. ஸோ அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி குரூப் பண்ணி எக்ஸாம் ரிவிஷன் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஃபார்மட்க்கும் நம்ம யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த கால்குலேஷன் பார்ட் வந்து லென்த்தா போகாது. ஸோ கால்குலேஷன் பார்ட்டோட லென்த்தை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்காக ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம மெமரியை ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, அப்ப அடுத்த குரூப் பாருங்களேன். அதாவது 1100, 1101, 1110, அதே மாதிரி 1111 வருது. ஸோ இந்த மாதிரி இந்த 4 ஃபார்மட்டை இந்த 4 குரூப்ஸை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல நீங்க ஈஸியா வந்து செஞ்சிருவீங்க. அப்போ நீங்க சம்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து குயிக்கா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க இந்த டேப்லெட் கழுத்து இந்த ஹெட்டிங் பேசிஸ்ல வந்து குட்டியா நீங்க சைட்ல எழுதி வச்சுக்கலாம். அப்ப எழுதி வச்சுக்கும் போது ஈஸியா வந்து ஒவ்வொரு தடவை கால்குலேஷன் பார்ட் பண்ணும் போதும் இந்த டேப்லெட் காலத்தை நீங்க எக்ஸாம்ஸ்ல ரெஃபர் பண்ணிட்டு சம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப இந்த டேப்லெட் காலத்துல உள்ள இந்த ஹெட்டிங்கை வந்து கரெக்ட் சீக்வன்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப டெசிமலுக்கு அப்புறம் பைனரி, பைனரிக்கு அப்புறம் ஆக்டல், ஆக்டலுக்கு அப்புறம் தான் ஹெக்ஸாடெசிமல். சரியா? அப்போ இந்த சென்டர்ல உள்ள பைனரி காலத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அசட்டிஸ் வந்து இதெல்லாம் வந்து சும்மா யூஸ்வலா வர நம்பர்ஸா தான் இருக்கும். சரியா? ஹெக்ஸாடெசிமலை பொறுத்த வரைக்கும் தான் 0க்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்போம். 9க்கு அப்புறம் வந்து
ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஏல இருந்து எஃப் வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஏனா வந்து 10ன்னு பார்த்திருப்போம். பினா 11ன்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி சினா வந்து 12, டினா 13 பார்த்திருப்போம். அதே மாதிரி ஈனா 14, எஃப்னா என்ன அப்படின்னா 15. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாச்சு இந்த ஃபார்மட்ல இந்த டேப்லெட் காலத்தை இவ்வளவு பெரிய டேப்லெட் காலத்தை குயிக்கா வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப சென்டர்ல உள்ள இந்த பைனரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மித்த எல்லா காலமுமே வந்து யூசுவலா நம்ம யூஸ் பண்ற நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மட்ல நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த டேப்லெட் காலத்தை குரூப் பண்ணி உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்க்காக சம் செய்யும் போது அந்த கால்குலேஷன் பார்ட்டுக்கு இந்த டேப்லெட் காலம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சம்ஸ்குள்ள பார்க்க போறோம். அப்ப வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பார்த்திருக்கோம், நம்ம நம்பர் சிஸ்டம்ல என்ன ரீசனுக்காக யூஸ் பண்றோம், இந்த நம்பர் சிஸ்டம்ல என்னென்னலாம் வந்து நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரியா இந்த ரெண்டு டேப்லெட் காலம்ஸ் பார்த்திருக்கோம். அந்த நம்பர் சிஸ்டம் மொத்தம் எத்தனை டைப்னு பார்த்தோம். அதே மாதிரி அதோட பேஸ் வேல்யூ டிஜிட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த டேப்லெட் செகண்ட் டேப்லெட் காலத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிற மெமரி ட்ரிக்கும் பார்த்தோம். ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா டைரக்டா நம்ம சம்குள்ள அதாவது சம் செய்ய போறோம். சரி, அப்போ யூஸ்வலா வந்து நம்மளுக்கு வந்து புக் பேக்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட் 4ல எக்ஸ்பிளைன் இன் டீடைல்ல 5 மார்க் சொல்யூஷன் கொடுத்திருந்தாங்க, 5 மார்க் சம் கொடுத்திருந்தாங்க. சரி, அப்ப கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்னா 1ல பி. சரியா? ஃபர்ஸ்ட்ல பி சம். அப்ப ஃபர்ஸ்ட்ல பி சம்ங்கும் போது என்ன கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 98.46ன்னு இருக்கு. சரியா? அதோட பேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மட் என்னவா மாத்தணும் அப்படின்னா பைனரியா என்ன செஞ்சிருக்காங்க, கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப கொடுத்துருக்க ஃபார்மட் வந்து என்ன பேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 10ன்னு. சரி, அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போமா, பேஸ் வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்திருந்தா அது என்ன சிஸ்டம், நம்பர் சிஸ்டம் அப்படின்னா டெசிமல். ஸோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அப்ப கொடுத்துருக்க கன்வென்ஷன் வந்து என்னதான் கொடுத்துருக்காங்க, டெசிமல் டு பைனரி. சரியா? அப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப நம்ம புரியுது உங்களுக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேப்லெட் காலம் ஒண்ணு பார்த்தோமா, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுதா? அப்ப டெசிமல்கோட பேஸ் வேல்யூ 10. அப்ப வந்து கொடுத்துருக்க ஃபார்மட்ல என்ன மாத்தணும், நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சம்ல டெசிமல் டு பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, அதை எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அப்ப யூஸ்வலா வந்து பைனரி கன்வென்ஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி டிவிஷன் மெத்தட் தான் செய்வோம். அப்ப எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதாவது 2 டேபிளால தான் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். சரி, அப்ப 2 டேபிள்ங்கும் போது என்ன ஆகுது, 98ன்னு இருக்கு. அப்ப 2 நம்பர் செகண்ட் நம்பர்னால போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டேபிள் என்ன வச்சுக்கலாம். அப்ப என்னன்னா நம்மளுக்கு எந்த இதுல 9 கிடைக்குது அப்படின்னா அது 9 வந்து செகண்ட் டேபிள்ல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ 4 2 சார் 8. அப்ப 8 வந்து எங்க கிடைக்குது அப்படின்னா 4ங்கிற நம்பர்ல. ஸோ என்ன செஞ்சாச்சு, 4ன்னு நம்ம டைரக்டா எழுதியாச்சு. அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்கு, நமக்கு சம்ல 9 இருக்கு, நம்மளுக்கு 4 2 சார் 8ன்னு தெரியும். பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா 9 2s என்ன அப்படின்னா 18. ஓகேவா? அப்ப யூஸ்வலா நம்மளுக்கு தெரிஞ்ச மல்டிப்ளிகேஷன் டேபிள் தான் 9 2s 18. அப்ப 18 எங்க கிடைக்குது, 9. சோ என்ன செஞ்சாச்சு, 9 as it is வந்து எழுதியாச்சு. சரி, அப்ப என்னாச்சு, இந்த ப்ராசஸ்ல வந்து ரிமைண்டர் ஒன்னும் இல்லை, ஸோ 0ன்னு எழுதியாச்சு. சரி, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு அப்படின்னா 49. ஸோ 49 2ஆல டிவைட் பண்ண போறோம். அப்ப என்ன அப்படின்னா 49ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4ன்னு இருக்கு. சரி, அப்ப 4 எங்க செகண்ட் டேபிள்ல கிடைக்கும் அப்படின்னா 2 2s 4. அப்ப என்ன செஞ்சாச்சு, அந்த 2ன்னு எடுத்து நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? அதுக்கு நேரா வந்து as it is எழுதிட்டே வாங்க. சரியா? என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 9ன்னு இருக்கு. அப்ப 9ங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்வலா வந்து 9 வந்து செகண்ட் டேபிள்ல கிடைக்காது. அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம 4 2s 8ன்னு எடுப்போம். சரியா? அப்போ 8 தான் வந்து லீஸ்ட் நம்பர். ஸோ 4ல தான் கிடைக்குது. ஸோ என்ன செஞ்சாச்சு, அதுக்கு நம்ம 4 2s 8ன்னு எழுதியாச்சு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, ஒரே ஒரு நம்பர். ஸோ பேலன்ஸை எழுதியாச்சு. ஓகே, பேலன்ஸை வந்து அதாவது இந்த ரிமைண்டரை வந்து எழுதிட்டே வர்றதுதான் கொஞ்சம் நம்ம வந்து என்ன செய்யணும், எக்ஸாம்ஸ்ல குயிக்கா செய்யும் போது மறந்துடுவோம். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கால்குலேஷன் முடிஞ்ச உடனே அதோட ரிமைண்டரை வந்து நீங்க அந்த டைமே வந்து எழுதிக்கிட்டே வாங்க. சரி, இப்ப என்ன நம்மளுக்கு நம்பர் கிடைச்சிருக்கு அப்படின்னா 24. சரி, அப்ப 24 2 டேபிளால போடும்போது என்ன அப்படின்னா 1 2s 2. ஸோ அப்ப என்னன்னா 1ல தான் நமக்கு 2 கிடைக்குது. ஸோ வந்து என்ன செஞ்சாச்சு, 1 வந்து நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 4ன்னு இருக்கு. சரி, அப்ப 4ங்கும் போது செகண்ட் டேபிள் எங்க கிடைக்குதுன்னா 2 2s 4. அப்ப 2ல தான் என்ன கிடைக்குது, நம்மளுக்கு 4. ஸோ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அதுக்கு நேரா வந்து 2ன்னு சொல்லி எழுதியாச்சு. சரி, இந்த ப்ராசஸ்ல ரிமைண்டர் என்னதான் கிடைக்குது, ஒன்னு ரிமைண்டரே இல்லை. ஸோ ரிமைண்டர் ஒன்னும் இல்லைனாலும் அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. ஸோ 0ன்னு எழுதணும், கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். சரி, அப்ப இப்ப வந்து நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு அப்படின்னா 12ன்னு கிடைச்சிருக்கு.
கிடைச்சிருக்கு. சரி, அப்ப 12ங்கும் போது என்ன அப்படின்னா டேபிள்ஸ் வந்து சொல்லுங்க. அப்ப டேபிள் சொல்லும் போது என்ன ஆகும்னா 6 2s are 12. ஓகேவா? அப்ப எந்த டேபிள்ல 6 கிடைக்குது எந்த நம்பர்ல 6 கிடைக்குதுன்னா 6. சாரி, எந்த நம்பர்ல 12 கிடைக்குது அப்படின்னா 6. ஸோ என்ன செஞ்சாச்சு, 6 வந்து நம்ம டைரக்டா எழுதியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ்ல எந்த ரிமைண்டருமே கிடைக்கல. ஸோ ரிமைண்டர் கிடைக்கலன்னா என்னன்னு மென்ஷன் பண்ணும் அப்படின்னா 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணும். சரி, இப்ப என்ன நமக்கு நம்பர் கிடைச்சிருக்கு, 6ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப 6ங்கும் போது செகண்ட் டேபிள்ல நீங்க ரெஃபர் பண்ணுங்க. 3 2s are 6. அப்ப 3ங்கிற நம்பர்ல தான் 6 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன செஞ்சாச்சு, 3ன்னு நம்ம எழுதியாச்சு, ரைட் டவுன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்ப இந்த ப்ராசஸ்ல வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் ஒன்றும் இல்லை. ஸோ ரிமைண்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னா 0ன்னு மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் இப்ப என்ன நம்மளுக்கு நம்பர் கிடைச்சிருக்கு அப்படின்னா 3ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப செகண்ட் டேபிள்ல வந்து நமக்கு 3 கிடைக்க சான்ஸ் இல்லை. அப்போ 1 2s are 2. அப்ப 2ங்கிற நம்பர் எதுல கிடைக்குதுன்னா 1ல. ஸோ என்ன ஆகுது, அப்போ நம்ம 1 as it is எழுதியாச்சு. ஆனா சம்ல என்னதான் இருக்கு, 3ன்னு இருக்கு. நம்மளுக்கு டேபிள்ல 2ன்னு பார்த்தோம். அப்ப என்ன செய்யணும்னா லெஸ் பண்ணணும். 3 minus 2 அப்படின்னா ரிமைண்டர் என்ன, 1. ஓகேவா? அப்ப எப்படி வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப 3 minus 2 அப்படின்னா அது என்னன்னா 1. ஓகே, அப்ப என்ன செஞ்சாச்சு, நம்ம அந்த பேலன்ஸ் இருக்கிற ரிமைண்டரை 1ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப என்ன எப்படி வந்து இந்த ரிமைண்டர் வந்து 1ன்னு கிடைக்குது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு, இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க நம்பர் 1. அப்போ 1ங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேபிள்ல வந்து கிடைக்காது. ஸோ என்ன செஞ்சாச்சு, நம்ம டைரக்டா வந்து அந்த 1 வந்து இப்படி வந்து அவுட்டர் காலத்துல இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? அப்ப 1ன்னு எங்க வந்து 1ன்னு வருதோ அப்ப வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கால்குலேஷன் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த 1 நம்மளுக்கு அப்ப கிடைச்சிருக்கா? ஸோ அந்த 1 வந்து எடுத்து இந்த மாதிரி வெளியே எழுதிக்கணும். ஓகேவா? யூஸ்வலா வந்து ரிமைண்டரை மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அவுட்டர் ப்ராசஸ்ல எழுதுவோம். ஆனா நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைச்சிருக்க 1ஐயும் இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? அதான் ப்ரொசீஜர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்ப நமக்கு எவ்வளவு நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு, ஆல்மோஸ்ட்னா 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப எப்பவுமே வந்து பைனரியை பொறுத்த வரைக்கும் 8 பிட் ஃபார்மட்ல தான் இருக்கணும். ஸோ அந்த 8 பிட்டுங்கிறனால என்ன செஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 1ஐ இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பரா ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணிட்டோம். சரியா? சாரி, 0வை தான் இன்க்ளூட் பண்ணோம். ஓகேவா? அப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப வந்து நம்பர் என்ன ஆயிடுச்சு, 8 பிட் ஃபார்மட்ல மாறிடுச்சு. ஓகே, ஆன்சர்ஸ் வந்து எடுத்து எழுதணும். சரியா? அப்ப ஆன்சர்ஸ் எப்படி எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னா, இப்ப இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம என்னவா ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா 98 ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ. சரியா? இப்பதான் வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, என்டையரா கவர் பண்ணி அந்த 98 மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப அந்த 98 நான் என்ன செஞ்சாச்சு, டெசிமல்ல இருந்து இப்ப கொடுத்திருக்கும் போது சம்ல கொடுத்திருக்கும் போது என்ன கொடுத்திருந்தாங்க, டெசிமல்ல கொடுத்திருந்தாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், அதோட பேஸ் வேல்யூ என்ன, 10. ஸோ அப்ப என்ன செஞ்சாச்சு, அந்த டெசிமல்ல இருந்து என்னவா மாத்தியாச்சு, பைனரியா மாத்தியாச்சு. இப்போ இன்னும் வந்து சம் முடியல. ஏன் அப்படின்னா கொடுத்திருக்க சம்ல இந்த 98 மட்டும் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஆனா இப்ப என்ன இருக்கு அப்படின்னா செகண்டா வந்து ஒரு டெசிமல் பார்ட் இருக்கு. அது டெசிமல் பார்ட் அப்படின்னா 0.46 இருக்கு. யூஸ்வலா வந்து நம்ம டெசிமல் வச்சு சம் செஞ்சிருக்க மாட்டோம். அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து டெசிமல் டு பைனரியா கன்வெர்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சம்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை என்டையரா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப செகண்ட் பார்ட் என்ன இருக்கு அப்படின்னா 0.46 இருக்கு. சரி, அப்ப அந்த 0.46 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா யூஸ்வலா வந்து நம்ம செய்யற மாதிரி தான். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரியே வந்து 0.46 இருக்கா, சரி, அப்ப அந்த 0.46 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எப்படி கால்குலேஷன் பார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யூஸ்வலா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா, அதாவது நம்மளுக்கு வந்து 0.46 இருக்கு. அப்ப அந்த 0.46ல நம்மளோட ப்ராசஸ் எப்படியா தான் இருக்கும் அப்படின்னா அப்படியே இருந்தா நான் வந்து ஒரு கால்குலேஷன் பார்ட் வந்து உங்களுக்காக வந்து இதோட வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே உங்களுக்கு விசிபிளா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த 0.46 இருக்கு. இந்த 0.46 நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நம்ம இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். 0.46 என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் எதால மல்டிப்ளை பண்ண போறோம், நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரி, அப்ப யூஸ்வலா நம்ம பண்ற மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன வரும், 6 2s are என்ன 12. அப்ப எப்படி எழுதுவோம் அப்படின்னா 6 2s are 12னா 2 மட்டும் ரைட் டவுன் பண்ணுவோம். சரி, பேலன்ஸ் இருக்கிற 1 எங்க எழுதுவோம் அப்படின்னா இந்த இடத்துல மேல நம்ம என்ட்ரி எழுதுவோம். சரி, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்போ 4 2s are 8. 4 2s are 8 பேலன்ஸ் மேல ஒரு 1 இருக்கு. ஸோ 9. சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அதாவது 92 அப்படின்னு சொல்லி ஆன்சர் இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா இப்போ 0 2s are என்ன அப்படின்னா 0. ஓகேவா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இவன் நேரம் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அப்போ மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றோம்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப
0.92. ஸோ என்ன செஞ்சாச்சு, மல்டிப்ளை பண்ணி அசிட்டிஸ் எழுதியாச்சு. சரியா? எழுதியாச்சா? அப்ப எழுதிட்டு யூஸ்வலா வந்து இதுல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க நம்பர்ஸ் எழுதிட்டீங்க. எழுதினதுக்கு அப்புறம் இதோட இன்டீஜர் பார்ட் என்னன்னு பார்க்கணும். இன்டீஜர் பார்ட் அப்படின்னா, ஒரு நம்பரோட இன்டீஜர் பார்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். சரியா? இன்டீஜர் பார்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது டெசிமல் இல்லாததா தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இன்டீஜர்னு சொல்லுவோம். அப்ப 0 அப்படிங்கிறது தான் இதுல வந்து இன்டீஜர் பார்ட். அதாவது டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ளது டெசிமல் பாயிண்ட். அப்ப இன்டீஜர் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இன்டீஜர் பார்ட் வந்து என்ன அப்படின்னா 0. அப்ப என்ன செஞ்சாச்சு, அந்த 0வை எழுதியாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அடுத்த ப்ராசஸ் செய்ய போறோம். அடுத்தது என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அடுத்த நம்பர் வந்து நம்மளுக்கு யூஸ்வலா வந்து வர்ற மாதிரி தான். அப்போ என்ன நம்பர் இருக்கு பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னவா கிடைச்சிச்சு, 0.92. ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த 0.92வை நம்ம என்ன செய்ய போறோம், as it is வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? அப்போ மல்டிப்ளை பண்ற ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஈஸி தான். ஆல்ரெடி வந்து நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதனால வந்து ஈஸியா தான் இருக்கும். சரி, அப்ப என்ன கிடைச்சிருக்கு நம்பர், 2 2s என்ன அப்படின்னா 4. சரியா? அப்போ என்ன செஞ்சாச்சு, 9 2s என்ன அப்படின்னா நம்மளுக்கு 18 கிடைக்கும். ஓகே, சரி, அப்ப 18 இங்க எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 வந்து நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். சரி, அப்ப எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப 0 2s பாக்குறோம். அப்ப 0 2s 0 தான். மேல நம்ம ஆல்ரெடி என்ன போட்டிருக்கோம், ஒரு 1 போட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1.84ன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணா கிடைக்குது. சரி, அப்ப இந்த நம்பர்ல வந்து மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் ஒண்ணு கிடைக்குதா, ரிசல்ட் ஒண்ணு கிடைக்குது. அதுல வந்து இன்டீஜர் பார்ட்ல என்ன நம்பர் இருக்கு, அப்ப இன்டீஜர் பார்ட்டை என்ன சொல்றோம் அப்படிங்கிறதா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இன்டீஜர்னு சொல்றாங்க. இன்டீஜர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது டெசிமல் இல்லாதது. ஸோ வித்தவுட் டெசிமல். அப்ப வித்தவுட் டெசிமலை தான் நம்ம என்ன சொல்றோம், இன்டீஜர் பார்ட். ஓகேவா? இங்க வேணா எழுதி வச்சுக்கோ, நம்ம வித்தவுட் டெசிமல் அதுதான் என்ன அப்படின்னா இன்டீஜர் பார்ட்ன்னு நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ அப்ப என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, எக்ஸாம்ஸ் அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, அப்ப டெசிமல் வந்து என்ன அப்படின்னா வித்தவுட் டெசிமல் தான் வந்து இன்டீஜர் பார்ட். ஏன் அப்படின்னா இந்த சம்ல நமக்கு இன்டீஜர் பார்ட் மட்டும்தான் தேவை. அப்ப இந்த கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டீஜர் பார்ட் அப்படின்னா 1. ஸோ என்ன செஞ்சாச்சு, அந்த 1 எழுதியாச்சு. சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன கால்குலேஷன் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன இருக்கு, இப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 1.84ன்னு சொல்லி எழுதியாச்சு. சரி, அப்ப அந்த 1.84 தான் அகைன் வந்து திரும்ப நம்ம எடுத்து என்ன செய்வோம், 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சரி, ஆன்சர்ஸ் கிடைக்கிறது தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்ப 1.84 நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கிடைச்சிச்சு. திரும்ப அகைன் வந்து அதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரி, அப்படி வந்து அந்த 1.24 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப என்ன செய்ய போறோம், ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ்மே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பைனரி வச்சு நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா மாறிடும். அப்போ 4 2s என்ன 8. சரி, அப்போ 8 2s என்ன 16. சரி, அப்ப என்ன ஆகும், பேலன்ஸ் வந்து 1 கிடைக்கும். ஸோ அந்த 1 எழுதியாச்சு. அப்போ 1 2s 2. அப்ப பேலன்ஸ் இங்க மேல ஒரு அகைன் வந்து ஒரு 1 இருக்கு. ஸோ 1 பிளஸ் அப்போ என்ன ஆகும்னா இப்போ 1.84 இருக்கு. அதாவது 1.84 நம்மளுக்கு என்னவா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்மளுக்கு என்ன 1.84ன்னு கிடைச்சிச்சு. சரி, அப்போ நம்மளுக்கு இது இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம அது என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா 0.84 எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பைனரி கால்குலேஷன் தான் இருக்கு. ஸோ அப்போ பைனரி கால்குலேஷனுங்கும் போது நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா அதை வந்து 0.82ன்னு சொல்லி எடுத்துக்கணும். 84ன்னு எடுத்துக்கணும். சரியா? அப்ப 0.84 இருக்கும். சரி, அப்ப எதால மல்டிப்ளை பண்ண போறோம், நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? அப்ப என்ன இருக்கா, அப்ப என்ன ஆச்சுன்னா 4 2s அது என்ன அப்படின்னா 8. சரியா? அப்போ விசிபிளா இல்லையா? அப்போ என்ன செய்ய போறோம், ரப் பண்ணிடுவோம். 4 2s அப்படின்னா 8. ஓகேவா? 4 2s 8 எழுதியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்னது 8 2s என்ன அப்படின்னா 16. ஓகேவா? ஏன் வந்து அந்த 1.84 0.84ன்னு போடுறோம்னு புரியுதா? அப்ப 8 2s என்ன 16. சரி, அப்ப பேலன்ஸ் உள்ள 1 இந்த இடத்துல எழுதிக்குவோம். சரியா? அப்போ பேலன்ஸ்ல உள்ள அந்த 1 எழுதியாச்சு.
சரி. இப்ப என்ன செஞ்சாச்சு, ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0.0 இன்டு 2னா 0 பேலன்ஸ் மேல ஒரு 1 இருக்கு. ஸோ ஆட் பண்ணும்போது 1.68 இருக்கு. சரி. அப்ப இதுல வந்து நம்மளுக்கு என்ன பார்ட் தேவைன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா, வித்தவுட் டெசிமல் உள்ளது அப்படின்னா தான் நம்மளுக்கு இன்டிஜர் பார்ட். அதாவது டெசிமல் இல்லாதது தான் இன்டிஜர் பார்ட்ன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்ப இந்த கால்குலேஷன்ல என்ன கிடைச்சுச்சு? 1.68ன்னு கிடைச்சுச்சு. சரி. அப்ப அந்த 1.68ல இன்டிஜர் பார்ட் வந்து 1. ஸோ என்னாச்சு, அந்த 1 மட்டும் எடுத்து எழுதியாச்சு. சரியா? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 1.68 இருக்கு. சரி. அப்ப வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். 1.68ங்கிறத எழுதாம நம்ம டெசிமல் பார்ட்டுக்கு தான் ஆக்சுவலா வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? சம்மே வந்து ஆக்சுவலா என்னது 0.46 தான் நமக்கு சம்ல இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அதாவது 98.46 இருந்துச்சு. அப்ப 0.46 தான் இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்ப நம்ம செய்யறது எல்லாமே டெசிமலுக்கு மட்டும் தான் பண்றோம். அந்த ரீசனுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 1 வந்து நம்ம என்ன செஞ்சுடுறோம்? விட்டுட்டு நம்ம டெசிமல்ல உள்ள நம்பர்ஸ மட்டும் எடுத்து எழுதுறோம். சரியா? அப்ப என்ன இருக்கு? நம்மளுக்கு 1.68 இருக்கு. அப்ப இதுல டெசிமல் பாயிண்ட் என்ன அப்படின்னா 0.68. அப்ப அந்த 0.68 எழுதியாச்சு. சரி. அப்ப அந்த 0.68 எதால மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். புரியுதா? அப்ப என்ன ரீசனுக்காக வந்து நம்ம அந்த 1.68 வந்து என்னவா மாத்திக்கிறோம்? 0.68 மாத்திக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் டெசிமல் பார்ட்டுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, பைனரி கன்வென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன செய்றோம் அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்ல உள்ள அந்த இன்டிஜர் பார்ட், அதாவது வித்தவுட் டெசிமல்ல உள்ள அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட வந்து லீவ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் உள்ள அந்த டெசிமல் பாயிண்ட்ட மட்டும் நம்ம எடுத்து ஆன்சர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? கால்குலேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, 0.68 இன்டு 2. அப்ப இது எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னா, 8 2s ஆர் என்ன அப்படின்னா 16. ஸோ 6 மட்டும் ரைட் டவுன் பண்ணிட்டு, கேரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1ங்கிறத நம்ம கேரி பண்ணுவோம். சரியா? அப்போ 1ங்கிறத எங்க எழுதுவோம் அப்படின்னா, இந்த 6க்கு மேல எழுதுவோம். சரியா? அப்போ 1ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா, 6 2s ஆர் 12. ஸோ பேலன்ஸ் வந்து மேல கேரி பண்ணியிருக்கிறது 1 இருக்கு. ஸோ என்னாச்சு 3ன்னு சொல்லி வரும். சரி. அப்ப என்னாச்சு, இப்போ மேல வந்து நம்ம யூசுவலா வந்து என்ன கேரி பண்ணுவோம் அப்படின்னு தெரியுதா? 6 2s ஆர் 12. அப்ப மேல ஒரு 1 அப்ப 13 ஆயிடுச்சு. இப்ப திரும்ப ஒரு 1. ஓகேவா? சரி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 0 2s ஆர் 2. அப்ப பேலன்ஸ் மேல ஒரு 1 இருக்கு. ஸோ 1 பாயிண்ட் என்ன அப்படின்னா 36. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 1.36ன்னு கிடைச்சிருக்கு. சரி. நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பார்த்திருப்போம் ஞாபகம் இருக்கா? அதாவது வித்தவுட் டெசிமல்ல உள்ளதான் இன்டிஜர். இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இன்டிஜர் தான் தேவைப்படும். ஸோ என்ன தேவைப்படும் அப்படின்னா 1.36. அப்போ அந்த 1ங்கிற நம்பர் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ நம்ம என்ன எழுதியாச்சு? இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு நேரா உள்ள 1ங்கிற அந்த இன்டிஜர் பார்ட்ட எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன நமக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அகைன் வந்து நம்ம வந்து கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது இப்போதைக்கு வந்து அப்படின்னா 1.36ன்னு கிடைச்சிச்சா? சரி. அப்போ அப்போ நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா 1ங்கிறத லீவ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் வந்து இது வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேணா இங்க வேணா மென்ஷன் பண்ணி வச்சுக்கோம். டெசிமலுக்கு மட்டும் தான். ஸோ டெசிமல்ல உள்ள அந்த அதாவது டெசிமல் அப்படின்னா அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ். ஸோ அகைன் அதாவது பாயிண்ட். ஸோ அப்படின்னு எழுதி வச்சுக்கோம். ஸோ உங்க எக்ஸாம் ரிவிஷன் அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப டெசிமல்லாம் என்ன? பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ்க்கு தான் நம்ம வந்து பைனரி டு சாரி டெசிமல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன ப்ராசஸ் ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படின்னா 1.36ங்கிறத நம்ம ஃபினிஷ் பண்ணோம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த 1.36 எப்படி எழுதணும்? 0.36ன்னு எழுதணும். ஏன் அப்படின்னா நம்ம டெசிமல் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இப்ப கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்றோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட்ல உள்ள அந்த இன்டீஜர் பார்ட்ட வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, லீவ் பண்ணிட்டு விட்டுட்டு அப்படியே வந்து ஆன்சர்ஸ் எழுதணும். ஓகேவா? இப்ப இப்ப இத எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னா 6 2s ஆர் 12. ஓகே. அப்ப என்ன அப்படின்னா 6 2s ஆர் 12 அப்படின்னா 2வ மட்டும் ரைட் டவுன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம 1 கேரி பண்ணுவோம். சரி. அப்ப என்ன ஆச்சு? 3 2s ஆர் 6 பிளஸ் 1 அப்படின்னா நம்மளுக்கு 7ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரி. இப்ப அகைன் என்ன கிடைக்கும்? 0 இன்டு 2ன்னு போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 0. இப்ப என்ன வந்தா 0 பாயிண்ட். அப்ப பாயிண்ட் எங்க வைக்கிறோம் தெரியுதா? 0.72. சரி. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஆன்சர் இதுல தேவைப்படும் அப்படின்னா, அதாவது டெசிமல் இல்லாத அந்த இன்டிஜர் பார்ட். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோமா? வித்தவுட் டெசிமல் அப்படிங்கிறத நம்ம இன்டிஜர் பார்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்டிஜர் பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்ப அப்படி என்ன ஆச்சுன்னா 0ங்கிறத நம்ம அந்த கால்குலேஷனுக்கு நேரா எழுதியாச்சு. இப்ப ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்னவா கிடைச்சிருக்கு அப்படின்னா 0.72ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. when multiply with the 0.36. சரி. அப்ப இந்த 0.72ன்னு உள்ளது அகைன் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம்.
சரி. இப்படியே வந்து இவ்ளோ கால்குலேஷன் பார்ட் செய்றோம் அப்படின்னா, அப்ப எப்பதான் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து நம்ம 8 பிட் ஃபார்மட்ல தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்ப என்ன அப்படின்னா 8 கால்குலேஷன் பார்ட் செஞ்சா தான் வந்து நம்மளுக்கு 8 இன்டிஜர் பார்ட் கிடைக்கும். ஸோ என்ன அப்படின்னா, அப்ப 8 டைம்ஸ் வந்து செய்ற மாரி தான் இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து அகைன் அண்ட் அகைன் நம்ம செய்ய போறோம். அப்ப 0. இப்ப என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 0.72 வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி. அப்ப 0.72 நம்மளுக்கு ப்ரீவியஸா கிடைச்சிருக்கு. அத எதால மல்டிப்ளை பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம 8 ஆல மல்டிப்ளை 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? பைனரிங்கிறனால என்ன செய்றோம் நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரி. அப்ப என்ன அப்டின்னா 2 2s ஆர் அப்டின்னா 4. ஓகே. நெக்ஸ்ட் அப்டின்னா 7 2s ஆர் அப்டின்னா 14. அப்ப 4 மட்டும் நம்ம எழுதிக்குவோம். எழுதிட்டு என்ன செய்வோம்னா, அகைன் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த 1 வந்து இங்க கேரி பண்ணுவோம். ஓகேவா? அப்போ 1ன்னு கேரி பண்ணா என்ன வரும் அப்படின்னா, நம்ம மேல இருந்து கேரி பண்ணியாச்சு. இப்ப 0 2s ஆர் 0. ஆமா நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்? 1 கேரி பண்ணியிருக்கோம். ஸோ என்னது 1.44. ஸோ பாயிண்ட் எங்க வைக்கிறேன்னு தெரியுதா? சம்ல வந்து என்ன குடுத்துருக்காங்க? லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி தான். ஸோ நம்மளும் பாயிண்ட்ட வந்து லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி தான் பாயிண்ட்ட வைக்கணும். ஓகே. அப்ப என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னா 1.44ன்னு கிடைச்சாச்சு. சரி. அப்போ இந்த நம்பர்ல இதுலருந்து எந்த நம்பர மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னா இன்டிஜர். இன்டிஜர்ன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? வித்தவுட் டெசிமல்ல உள்ளது இன்டிஜர். அப்ப வித்தவுட் டெசிமல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் தான் வந்து டெசிமல் இல்லாம இருக்கும். ஸோ அத 1ங்கிறத எழுதியாச்சு. ஓகே. இப்ப ஆன்சர்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 1.44. சரி. அப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும்போது என்ன ஆகும்னா, இந்த 1.44 வந்து 0.44ஆ மாறிடும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு டெசிமல் மட்டும் தான் இது கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சம் வந்து என்னது 98.46. அப்ப லாஸ்ட்ல உள்ள அந்த டெசிமல் மட்டும் தான் கால்குலேட் பண்றோம். ஸோ அந்த இன்டிஜர அப்படியே விட்டுறோம். ஸோ விட்டுட்டோம் அப்படின்னா, அது அந்த பிளேஸ்ல வந்து 0ன்னு எழுதிக்கணும். சரியா? அப்போ 1.44 எப்படி 0.44ஆ மாறிடுச்சுன்னு தெரியுது. சரி. அத என்ன செய்ய போறோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரி. அப்ப 2 ஆல நம்ம என்ன செய்வோம்? ஆஸ் இட் இஸ் வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? அப்போ 0.44. சரி. எதால மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா, பைனரிக்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரீசன்க்காக நம்ம என்ன செய்யணும்? 2 ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். சரி. அப்போ 4 2s ஆர் என்ன அப்படின்னா 8. சரி. அகைன் வந்து 4 இருக்கு. அப்ப அகைன் வந்து 4 2s ஆர் 8. சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு? ஃப்ரண்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா 0.2ன்னு இருக்கு. அப்ப 0.2ன்னா 0. ஓகே. அப்போ பாயிண்ட் வந்து லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும். சரி. அப்ப 0.008ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப இதுல எந்த பார்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, இன்டிஜர் பார்ட் மட்டும் தான் தேவை. இன்டிஜர் பார்ட் அப்படின்னா வித்தவுட் த டெசிமல். அப்ப வித்தவுட் த டெசிமல் அப்படின்னா 0ன்னு இருக்கு. ஸோ அதுதான் வந்து டெசிமல் இல்லாதது. அப்ப அந்த 0 மட்டும் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம்னா, நம்ம வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த ஃபார்மட்ல எழுதிக்கலாம். சரி. கால்குலேஷன் பண்ணதுல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல என்னலாம் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பைனரி நம்பர்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணத இன்டிஜர் பார்ட்ட மட்டும் எடுத்து எழுதிட்டு இருக்கோம். சரி. இப்ப அகைன் என்ன கிடைச்சிருக்கு? 0.88. ஸோ என்ன செய்ய போறோம்? அத வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சரியா? அப்ப எதுக்கு வந்து இந்த மாரி இத்தன டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏன் அப்படின்னா, டெசிமல் டூ பைனரி கன்வென்ஷன பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எத்தன நம்பர்ஸ் தேவை அப்படின்னா 8 பிட் ஃபார்மட். ஸோ என்ன அப்படின்னா, அந்த 8 பிட் ஃபார்மட்காக நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மல்டிப்ளை ப்ராசஸ வந்து கன்டின்யூ பண்ணி செஞ்சுட்டே இருக்கோம். சரியா? இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா 0.88 இருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 0.88 நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா இது பைனரி. ஸோ பைனரிக்கு தான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரீசன்க்காக 2 ஆல நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். சரி. 8 2s ஆர் 16. அப்ப என்ன செஞ்சாச்சு? 6ங்கிறத எழுதியாச்சு. அப்ப ரைட் டவுன் பண்ணிட்டு 6. அப்ப என்ன செய்வோம்? மேல கேரி பண்றது 1ஆ இருக்கும். சரி. அப்ப என்ன கிடைக்கும் ஆன்சர் அப்படின்னா 8 2s ஆர் 16னா மேல ஒரு 1 அப்போ 7ன்னு கிடைக்கும். சரி. அப்ப பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? இப்போ 8 2s ஆர் 16 பிளஸ் 1 அப்படின்னா 17ன்னு கிடைச்சிச்சு. அப்ப ரைட் டவுன் பண்ணது 7 எழுதியாச்சு. அப்ப கேரி பண்றது வந்து 1ஆ இருக்கும். அப்ப 0 2s ஆர் என்ன 0. இங்க கேரி பண்ணியிருக்கிறது 1. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.76ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ பாயிண்ட் எப்பவுமே வந்து லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தான் பாயிண்ட் வைக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு சம்லயே வந்து லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல எழுதியிருக்கோம். சரி. என்ன கிடைச்சிருக்கு? 1.76. அப்ப இதுல எந்த நம்பர் மட்டும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல உள்ள இன்டிஜர். இன்டிஜர் அப்படின்னா டெசிமல் இல்லாதது. ஸோ 1.76 நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 1ங்கிறத மட்டும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எப்படி வந்து டெசிமல் பார்ட்ட மட்டும் நம்ம எடுத்து எழுதுறோம் அப்படிங்கிறத பாருங்க. அப்ப என்ன அப்படின்னா, சாதாரணமா இந்த 98ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான்.
அப்ப பைனரி அதாவது இந்த லாஸ்ட்ல உள்ள அந்த 0.46 இருக்கா, அதுக்கு தான் வந்து இந்த மாரி லாங்கா ப்ராசஸ் போகுது. ஸோ இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல வந்து ஏன் வந்து இந்த 1 வந்து நம்ம 1.84 உள்ளத 0.84ன்னு மாத்துனோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சாச்சு, ப்ரீவியஸாவே நம்ம என்ன செஞ்சாச்சுன்னா பார்த்தாச்சு. ஓகே. அப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, இந்த 0.46ன்னு நமக்கு வந்து சம்ல இருந்துச்சா? சம்ல வந்து 0.46ன்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்டின்னா, நமக்கு அந்த லாஸ்ட்ல இருக்கா, நம்ம ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணிட்டே வந்தோமா, இன்டிஜர் பார்ட், இன்டிஜர் பார்ட்ன்னு சொல்லிட்டு வித்தவுட் டெசிமல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டே டிக் பண்ணிட்டே வந்தோம். ஸோ அதத்தான் வந்து நம்ம ஆன்சர்ஸா எழுத போறோம். சரி. அப்ப நம்ம எத்தன தடவ கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, 8 டைம்ஸ். ஏன் அப்டின்னா, நம்மளுக்கு 8 பிட் ஃபார்மட் தான் வந்து பைனரிய பொறுத்தவரைக்கும் தேவைப்படும். ஸோ அந்த ரீசன்க்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ மல்டிப்ளை பண்ணத என்ன செஞ்சாச்சு அப்டின்னா, ஆஸ் இட் இஸ் வந்து அப்படியே எழுதியாச்சு. ஸோ இதுல எப்படி எழுதணும்னு ஒரு கன்ஃப்யூஷன் வரும். இது என்ன ஃபார்மட்ல தான் எழுதணும் அப்டின்னா, நம்ம ஆஸ் இட் இஸ் வந்து அப்வர்ட்ல தான் எழுதணும். நம்ம யூசுவலா வந்து இப்படி அதாவது என்ன செஞ்சிருப்போம் அப்டின்னா, பாட்டம் டூ அப்வர்ட் போயிருப்போம். ஆனா இத பொறுத்தவரைக்கும் டைரக்ட்டா இப்படியே எழுதிக்கலாம். அதாவது யூசுவலா எழுதுற ஃபார்மட்லயே எழுதிக்கலாம். 0 111 0 1 0 1. ஸோ என்ன செஞ்சாச்சு 8 பிட் ஃபார்மட்ல 0.46க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அத வந்து அஸ் இட் இஸ் எழுதியாச்சு. அதே மாரி 98க்கும் நம்ம என்ன செஞ்சோம்? டெசிமல் டூ பைனரி கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அதையும் எழுதியாச்சு. அப்ப என்ன இருக்கு அப்டின்னா, குடுத்திருக்க நம்பர் வந்து 98.46 என்னவா குடுத்திருந்தாங்க அப்டின்னா, டெசிமல்ல குடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டெசிமல்ல குடுத்திருந்தத நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணோம் அப்டின்னா, பைனரியா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த சம் செஞ்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு அஸ் இட் இஸ் வந்து 5 மார்க் கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 2 டேபிள்ஸ் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படி நீங்க செஞ்சீங்க அப்டின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி 2 டேபிள்ஸ்லாம் ஈஸி தான். ஸோ அப்ப இந்த சம் செஞ்சீங்க அப்டின்னா, நீங்க கம்பேர் டூ தியரி பார்க்கும்போது, இந்த ஒரு சம் பார்த்துட்டு நீங்க செஞ்சாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப டெசிமல் டூ பைனரி. ஸோ அதான் இந்த ஃபார்மட்ல நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பி சம் பார்த்தாச்சு. ஓகேவா? 5 மார்க்ஸ்ல உள்ள பார்ட் டில உள்ள 5 மார்க்ஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பி பார்த்தாச்சு. ஓகேவா? சரி. அப்ப இந்த சம்ம வந்து நல்லா நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. சரி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, செகண்ட் சம் பார்க்க போறோம். சரியா? அப்ப பார்ட் டில வந்து செகண்ட் சம். சரி. அப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, செகண்ட் சம்ல என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, இந்த இதுல வந்து ஏ, பின்னு 2 சப்டிவிஷன் இருக்கு. சரி. அப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரியா 2's காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஃபாலோயிங் டெசிமல் நம்பர். ஓகேவா? அப்ப டெசிமல் நம்பர் வந்து அவங்க கிவன் டேட்டாவா குடுத்துருக்காங்க. நம்ம அது என்னவா மாத்தணும் அப்டின்னா, ஒன்ஸ் அண்ட் 2's காம்ப்ளிமெண்டா மாத்தணும். சரி. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சப்டிவிஷன் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்டின்னா, -98ன்னு பார்க்க போறோம். சரி. அப்ப -98 என்னவான்னா, -98 பேஸ் என்னன்னா 10. அப்ப குடுத்திருக்க நம்பர் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி அப்டின்னா, டெசிமல் நம்பர்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சரியா? இன்கேஸ் அவங்க குடுக்கலனாலும் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். எப்படின்னா பேஸ் வேல்யூ 10. சரி. அப்ப பேஸ் வேல்யூ 10னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்போம். பேஸ் வேல்யூ 10 அப்டின்னா, அது வந்து டெசிமல் நம்பர நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்டின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நம்மளுக்கு டெசிமல்ல குடுத்துருக்காங்க. அப்ப அது என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்டின்னா, பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். சரியா? அப்படி பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, யூசுவலா நம்ம பண்ற கன்வென்ஷன் தான். சரி, அப்ப இதுல வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ அதாவது காம்ப்ளிமெண்ட்னாலே என்ன அப்படின்னா, அது நெகட்டிவா இருந்தா தான் அது காம்ப்ளிமெண்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம சம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப சம்ம வந்து நம்ம ஏ சம் செய்ய போறோமா? அப்ப அது என்ன குடுத்துருக்காங்க? நம்பருக்கு வந்து நெகட்டிவா குடுத்திருந்தாங்க. அப்ப நெகட்டிவா குடுத்திருந்தா தான் அதுல வந்து நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டே ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வந்து செக் பண்ணிட்டே வாங்க. சில சம்ஸ்ல வந்து நெகட்டிவ் நம்பர் குடுக்காம எங்கன்னா நம்ம 3 மார்க்ஸ் சம்ல செஞ்சிருப்போம். ஸோ அப்ப இந்த சம்ல வந்து நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ஏன் அப்டின்னா சம்ல என்ன குடுத்துருக்காங்க? மைனஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரி, இப்ப என்ன செய்ய போறோம் அப்டின்னா, -98 வந்து பைனரியா உள்ளத வந்து சாரி டெசிமல்ல உள்ளத வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ண போறோம். சரி, யூசுவலா பண்ற கன்வென்ஷன் தான். சரி. அப்ப 98 அப்படின்னா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா, 2 டேபிள் தான் நம்ம எடுத்து கன்வெர்ட் பண்ண போறோம். சரி. அப்ப 2 டேபிள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இப்ப 2 அதாவது என்ன அப்படின்னா நமக்கு 9 இருந்துச்சு. அப்ப 4 2s ஆர் 8. ஸோ 9 வந்து இந்த செகண்ட் டேபிள்ல கிடைக்காது. ஸோ என்ன இருக்குது 4 2s ஆர் 8ங்கிறதுனால 4 மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு 4ன்னு எழுதியாச்சு. சரியா? 4 2s ஆர் 8. அப்ப வந்து சம்ல ஆக்சுவலா நம்மளுக்கு 9 இருக்கு. அப்ப 9 - 8 அப்படின்னா 1ன்னு வரும். சரி. அப்ப அந்த 1 நம்ம இந்த மாரி எழுதி வச்சுக்கணும். சரி. அப்ப 9 2s ஆர் என்ன அப்படின்னா 18ன்னு வரும்.
சரியா? 4 2 சார் 8ன்னு பார்த்தாச்சு. இப்ப 9 2 சார் என்னன்னா 18. ஸோ என்ன செஞ்சாச்சு, அந்த 9ல தான் 18 கிடைக்குது. ஸோ என்ன செய்ய போறோம், அந்த 9அ நம்ம எழுதியாச்சு. நேரா எழுதியாச்சு. சரி, அப்ப இந்த ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் எதுவுமே ரிமைண்டர் வரல. பேலன்ஸ் எதுவுமே வரலையா? 9 2 சார் 18ஓட முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அந்த இடத்துல ரிமைண்டர் ஒண்ணும் இல்ல அப்டின்னா, நம்ம என்ன எழுதணும்னா, இந்த மாரி 0ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அந்தந்த இதுக்கு வந்து ஒவ்வொரு கால்குலேஷன் பார்ட்டுக்கும் நம்ம ரிமைண்டர எழுதிக்கிட்டே வரணும். இன்கேஸ் வந்து ரிமைண்டரே வரலனாலும் நம்ம 0ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே. இப்ப என்ன நம்பர் கிடைச்சிருக்கு அப்டின்னா 49 கிடைச்சிருக்கு. அப்ப 49 அப்படிங்கும்போது எப்படின்னா 2 2s are 4. ஓகேவா? அப்ப 2 2s are 4னா 4 எந்த நம்பர்ல கிடைக்குது? 2ல தான் கிடைக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன செஞ்சாச்சு? 2ன்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ 9 இருக்கு. இப்ப இந்த 9ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து செகண்ட் டேபிள்ல கிடைக்காது. அப்ப அதுக்கு லீஸ்ட்டா வந்து 4 2s are 8ன்னு தான் இருக்கும். சரி. அப்ப 8ங்கிறது எங்க கிடைக்குதுன்னா, 4ங்கிற நம்பர்ல தான் கிடைக்குது. சரி. அப்ப 4ன்னு ஆஸ் இட் இஸ் எழுதியாச்சு. ஆனா சம்ல வந்து நம்மளுக்கு 9 இருக்கா? அப்ப 9 மைனஸ் 8 என்னன்னு பார்க்கணும். சரியா? அப்ப எப்படி வந்து இந்த மாதிரியா வந்து நம்ம வந்து ரிமைண்டர் எழுதுறோம்னு புரியுதா? சம்ல வந்து 9 இருக்கு. நம்மளுக்கு டேபிள்ல 8ன்னு கிடைக்குது. ஸோ என்ன செய்யணும்? அத லெஸ் பண்ணிடணும். அப்ப லெஸ் பண்ணா 1 கிடைக்குது. ஸோ அந்த 1 நம்ம எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அப்போ இந்த இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நமக்கு இப்ப என்ன நம்பர் கிடைக்குது அப்படின்னா 24ன்னு கிடைக்குது. அப்ப 24 என்ன செய்ய போறோம்? 2ஆல அகைன் வந்து டிவைட் பண்ண போறோம். சரி. அப்போ 1 2s are 2ன்னு தெரியும். அப்போ 1ல தான் நமக்கு 2 கிடைக்கிறதுனால 1ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு லாஸ்ட்டா வந்து 4ன்னு இருக்கு. அப்போ 2 2s are 4. சரியா? அப்ப 2 2s are 4னா 2ங்கிற நம்பர நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நேரா அப்படியே எடுத்து எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ வந்து இந்த இடத்துல ரிமைண்டர் ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப ரிமைண்டர் ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா, நம்ம என்ன எழுதணும்? 0ன்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா 12ன்னு இருக்கு. அப்ப 12ங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு 2 டேபிள்ல தெரியும். 6 2s are 12. அப்ப 6ங்கிற நம்பர்ல தான் நமக்கு 12 கிடைக்குது. அப்ப அதுக்கும் ரிமைண்டர் ஒண்ணும் இல்ல. அதனால என்ன எழுதியாச்சு அப்படின்னா, நம்ம 0ன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. சரி. இப்ப வந்து என்ன நம்பர் கிடைச்சிருக்கு? 6ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப 6னா 3 2s are 6. அப்ப இதுலயும் வந்து ரிமைண்டர் ஒண்ணும் இல்ல. ஸோ ரிமைண்டர் ஒண்ணும் இல்ல அப்படின்னா 0ன்னு மென்ஷன் பண்ணணும். திரும்ப அகைன் வந்து நம்மளுக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. சரி. அப்ப 3ங்கும்போது எந்த டேபிள்ல கிடைக்கும் அப்படின்னா 1 2s are 2. நம்மளுக்கு டேபிள்ல வந்து 2 எங்க கிடைக்கும் அப்படின்னா 1ல தான் கிடைக்கும். ஸோ என்ன செஞ்சாச்சு 1 2s are 2. ஸோ 1ன்னு நம்ம டைரக்ட்டா எழுதியாச்சு. அப்போ ரிமைண்டர பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சம்ல 3ன்னு இருக்கு. டேபிள்ல வந்து 2ன்னு இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1. சரியா? அப்ப என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். ஸோ அந்த மைனஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து 1. ஸோ அது என்ன செஞ்சாச்சு? அந்த 1 வந்து ஆஸ் இட் இஸ் வந்து ரிமைண்டரா எழுதியாச்சு. இப்ப நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்கு ஃபைனலா அப்படின்னா 1ன்னு வந்துச்சு அப்படின்னா, அதோட நம்மளுக்கு ஆன்சர்ஸ் என்னவா கிடைச்சிருக்கு? இப்போ 1ன்னு கிடைச்சிருக்கு. 1ன்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கால்குலேஷன் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரி. அப்ப அந்த 1ன்னு கிடைச்சிருக்கத என்ன செய்யணும்னா, அவுட்டர் காலத்துல இந்த மாரி எடுத்து எழுதணும். ஓகேவா? யூசுவலா வந்து நம்ம அவுட்டர் காலத்துல வந்து ரிமைண்டர தான் எடுத்து எழுதுவோம். ஆனா இந்த சம்ம எல்லா சம்லயும் வந்து லாஸ்ட்டா கிடைக்கிற 1யும் இந்த மாரி எடுத்து எழுதணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து எடுத்து எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி. அப்ப என்ன அப்படின்னா, பைனரி நம்பர் அப்படின்னாலே அது என்ன ஃபார்மட்ல தான் எழுதணும் அப்படின்னா, 8 பிட் ஃபார்மட்ல தான் எடுத்து எழுதணும். சரியா? அப்ப என்ன செஞ்சோம் இப்ப நம்மளுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அப்ப 7 நம்பர்ஸ்ங்கும்போது யூசுவலா பைனரியா வந்து கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் அது 8 பிட் ஃபார்மட்ல தான் எழுதணும். சரி. அப்ப 8 பிட் ஃபார்மட்ங்கிறனால என்ன செய்யணும்? நம்மளுக்கு 7 நம்பர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அப்ப ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 0 சேர்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து 8 பிட் ஃபார்மட்ல நம்ம எழுதுற ப்ரொசீஜர். ஓகேவா? நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து இதுதான் கிடைச்சிருக்கா? சரி, ஆன்சர்ஸ் எழுதுறது எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாட்டம் டூ அப்வர்ட் தான் எழுதணும். சரியா? அப்ப பாட்டம் டூ அப்வர்ட்னா எப்படின்னா, டபுள் 1 இருக்கா? அந்த டபுள் 1 எழுதியாச்சு. திரும்ப அகைன் 000 இருக்கு. 000 எழுதியாச்சு. 10. ஸோ நம்ம என்ன செய்யணும்? பாட்டம்ல இருந்து அப்வர்ட் வந்து கீழ இருந்து மேல எழுதணும். ஸோ இந்த ஏரோ மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா, யூசுவலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுவரைக்கும் கரெக்ட்டா செஞ்சுருவாங்க. ஆன்சர்ஸ எடுத்து எழுதுறதுல மிஸ்டேக் விடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்க அவாய்ட் பண்றதுக்காக நீங்க என்னன்னா, இந்த ஆரோ மார்க்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ யூசுவலா நம்ம எழுதியாச்சு. ஆன்சர்ஸ எழுதியாச்சு. ஸோ அகைன் அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பைனரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணத 8 பிட்டா வந்து மாத்தியிருக்கோம். எப்படி மாத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம சம் ஆன்சர் வந்து 7 நம்பர் தான் கிடைச்சிருக்கு. அப்போ என்னன்னா 7 நம்பர வந்து எப்படி 8ஆ மாத்துறது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர 0வா இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா என்னவா மாறிடும்னா, 8 பிட் ஃபார்மட்க்கு மாறிடும். ஓகேவா? சரி, இப்ப என்ன செஞ்சாச்சு 8 பிட் ஃபார்மட்க்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. குடுத்திருக்க இந்த டெசிமல்ல வந்து
8 பிட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி எழுதியாச்சு. சரியா? அதே மாதிரியே பேஸ் வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா 2ங்கிறத மஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டே வரணும். அப்பதான் வந்து அந்த நம்பர் வந்து எந்த பைனரி சிஸ்டம் ஓடுது அப்படிங்கிறது நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரி, அப்ப என்ன செஞ்சாச்சு, டெசிமல் டு பைனரி வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆன்சரும் என்னவா மாத்தியாச்சு அப்படின்னா 8 பிட் ஃபார்மேட்ல மாத்தியாச்சு. சரி, அகைன் இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப சம்ல என்ன கேட்டிருந்தாங்க, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கேட்டிருந்தாங்க. சரி, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, அப்ப ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்தவரை அதுக்கு ஒரு சின்ன ரூல் தான் இருக்கும். 0 இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா நம்ம எழுதணும், ரைட் டவுன் பண்ணணும் அப்படின்னா 1ஆ ரைட் டவுன் பண்ணணும். 1 இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா ரைட் டவுன் பண்ணணும்னா 0வா எழுதணும். இதுதான் என்ன அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். சரியா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன அப்படின்னா இந்த சின்ன ப்ரொசீஜரை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஈஸியா எழுதிடலாம். சரியா? அப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா நமக்கு ஈஸியா பார்த்து தெரிஞ்சிடும். சரி, அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் ப்ரீவியஸா நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கா? இந்த இருக்கா? ஸோ அந்த ஃபார்மட்டை அப்படியே வந்து என்னவா எழுதணும் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் 0 இருக்கோ அந்த பிளேஸில் 1. ஸோ 0ன்னு இருக்கா, அப்போ ப்ரீவியஸாக 0 தான் நம்ம 1ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன செஞ்சாச்சு, 0ன்னு இருக்கு. ஸோ அதை வந்து 1ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 1ன்னு இருந்தால் அது 0ன்னு மாற்றிக்கணும். அகைன் 1 இருக்கு. ஸோ 0ன்னு எழுதியாச்சு. 0 இருக்கு, அது வந்து 1ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ திரும்ப என்ன இருக்கு, ட்ரிபிள் 0 இருக்கு. ஸோ நம்ம 111 எழுதியாச்சு. 10 இருக்கு, அப்போ அது 01ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? அப்போ எப்படி கன்வெர்ட் பண்றோம்னு புரியுதா? எங்கெல்லாம் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் 0 இருக்கோ அந்த இடத்துல 1ஆ ரீப்ளேஸ் பண்ணணும். எங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த இடத்துல 0வா ரீப்ளேஸ் பண்றதா என்ன அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். சரி, அப்போ இப்போ சம்ல கொடுத்திருந்தபடி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் அதே மாதிரியா என்ன அப்படின்னா எம்எஸ்பின்னு இருக்கும், மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னு இந்த சம்ல வரும். ஸோ என்ன செய்வோம் அப்படின்னா இந்த சம்ல வந்து நம்மளுக்கு வந்து எல்எஸ்பியில வந்து அதாவது யூஸ்வலான ப்ரொசீஜரே அதான், எல்எஸ்பியில 1 ஆட் பண்ணும். எல்எஸ்பி அப்படின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். நீங்க வந்து தியரியிலேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இப்போ ஆட் பண்ண போறோம். 1 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டோட 1 ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்றது அப்படின்னா யூஸ்வலா நமக்கு அடிஷன் டேபிள், பைனரி சிஸ்டத்தோட அடிஷன் வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரி, அது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்து வந்துப்போம். அப்ப என்ன அப்படின்னா 1+1 என்ன அப்படின்னா 10ன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அப்போ 10 அப்படின்னா ரைட் டவுன் பண்றது 0வா இருக்கணும், கேரி பண்றது 1ஆ இருக்கும். ஸோ அதுதான் இப்ப நம்ம இங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். அப்போ 1+1 அப்படின்னா 10. சரியா? அப்போ நம்ம இந்த இடத்துல வேணா எழுதி வச்சுக்கலாம். பைனரி அடிஷன் டேபிளை பொறுத்த வரைக்கும் 1+1 அப்படின்னா 10. சரியா? சரி, அப்போ 10 அப்படின்னா ரைட் பண்றது என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 0வா தான் இருக்கும். அப்ப அதோட கேரி பண்றது என்னவா இருக்கும் அப்படின்னா 1ஆ இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் வந்து பைனரி டேபிள்ல உள்ள அதாவது டிஃபரெண்டான கேஸ். ஏன் அப்படின்னா யூஸ்வலா நமக்கு 1+1னா நம்ம 10 நம்ம வந்து பார்த்திருக்க மாட்டோம். ஆனா பைனரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 1+1னா 10 தான் ஆன்சர் வரும். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்கு, 1 1. ஸோ ஆட் பண்ணா 10. அப்ப ரைட் டவுன் பண்ணது என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். ஸோ 0 எழுதியாச்சு. கேரி பண்றது 1ஆ இருக்கும். சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப இங்க என்ன இருக்கு, கேரி பண்ணது 1 இருக்கு, நம்பர் வந்து 0 இருக்கு. 1+0 அப்படின்னா யூஸ்வலானது 1+0னா ஆன்சர் வந்து 1ஆ தான் வரும். ஓகேவா? பைனரி அடிஷன்ல வந்து 1+0னா 1 தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப என்ன செஞ்சாச்சு, அந்த இதுவும் நம்ம என்ன செஞ்சாச்சு, ஆட் பண்ணியாச்சு. சரி, அப்ப பேலன்ஸ் உள்ளது எந்த நம்பருக்குமே வந்து கீழே வந்து அடிஷன் பண்றதுக்கு செகண்ட் நம்பர் இல்ல. அப்ப இல்லங்கும் போது அதை வந்து as it is நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? புரியுதா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 1 தான் ஆட் பண்றோம். ஸோ அதை 1 வச்சு தான் கால்குலேட் பண்ணுமே தவிர மித்த நம்பரை as it is வந்து நம்ம என்ன செய்ய போறோம், எழுதியாச்சு. ஏன் அப்படின்னா செகண்ட் நம்பர் வந்து சின்ன நம்பர் தான், 1 தான். ஸோ என்ன செஞ்சாச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள அந்த டேர்ம் அந்த நம்பர்ஸா as it is நம்ம எழுதிடலாம். சரி, இப்ப நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்குது அப்படின்னா அதாவது 100, அதே மாதிரியா 1110 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இதுதான் வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர். ஸோ இது என்ன எழுதணும் அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? அப்ப என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்கோம்னா நம்ம கொடுத்திருந்த டெசிமல் நம்பர் என்ன கொடுத்திருந்தான்னு ஞாபகம் இருக்கா? டெசிமல் நம்பர் வந்து 98 -98 பேஸ் வந்து 10ன்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ அது என்னவா நம்ம இப்ப கன்வெர்ட்
பண்ணிட்டோம் அப்படின்னா சம்ல கேட்டிருந்தபடி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. 100 அதே மாதிரி 111 10 கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்சர் எழுதும் போது இந்த மாதிரி வந்து இந்த டூ பேஸ் வேல்யூ 2ன்னு போட்டு தான் எழுதணும். ஏன் அப்படின்னா நம்ம பைனரியா தான் கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அந்த ரீசனுக்காக 2ன்னு போட்டு எழுதணும். ஓகேவா? சரி, இப்ப என்ன செஞ்சாச்சு, 2ல உள்ள செகண்ட்ல உள்ள ஏ சம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா செகண்ட்ல உள்ள அந்த பி சம்மையும் சேர்த்து பார்க்க போறோம். சரி, அப்போ செகண்ட் பி சம் வந்து நம்ம பார்க்க போறோம். சரி, அப்போ செகண்ட் பிலயும் அதே மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதாவது இந்த -35ன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த -35 அது வந்து பேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப யூஸ்வலா பேஸ் வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன நம்பர் அப்படின்னா டெசிமல் நம்பர். ஓகே, அப்ப டெசிமல் நம்பரா சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெசிமலை வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சம்ல வேற என்ன கொடுத்துருந்தாங்க ஞாபகம் இருக்கா, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டும் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ணிருப்போம். அப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க கிவன் நம்பர் வந்து மைனஸா இருந்தா மட்டுமே தான் வந்து நம்ம அந்த நம்பருக்கு வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இந்த செகண்ட் கொஸ்டின்ல உள்ள ஏ பி ரெண்டுமே வந்து நெகட்டிவ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் பி சம் நம்ம பார்த்துட்டு இருந்தோமா? சரி, அப்ப டெசிமல்ல இருந்து பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த நம்பரை வந்து 2ஆல நம்ம டிவிஷன் மெத்தட்ல பண்ண போறோம். சரி, அப்ப டிவிஷன் மெத்தட்ல நம்ம யூஸ்வலா பண்ற மாதிரி தான். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 135 அது 135 இருக்கு. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸா எடுத்துக்க போறோம். 13 இருக்கு. சரி, அப்ப செகண்ட் டேபிள்ல 6 2s are 12. அப்ப எந்த நம்பர்ல இப்ப நம்மளுக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது 13ங்கிறது நம்மளுக்கு 2 டேபிள்ல கிடையாது. ஸோ அதுக்கு லீஸ்டா உள்ள நம்பர் எடுக்க போறோம். அப்ப லீஸ்டா அப்படின்னா 6 2s are 12. அப்போ 12 எங்க கிடைக்குது, 6ங்கிற நம்பர்ல கிடைக்குது. ஸோ என்ன செஞ்சாச்சு, 6ன்னு எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? அதுக்கு நேராவே எடுத்து எழுதிக்கோங்க. 6ன்னு எழுதியாச்சு. அப்ப பேலன்ஸ்ல இருக்க அந்த 1ஐயும் எடுத்து என்ன செய்ய போறோம்னா இங்க மென்ஷன் பண்ண போறோம். சரி, அப்ப என்ன இருக்கு, 15 இருக்கு. அப்ப இந்த 15 வந்து நமக்கு 2 டேபிள்ல 15 டைரக்டா கிடைக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக அதுக்கு லீஸ்டா உள்ள நம்பர் எடுக்க போறோம். அப்ப என்ன அப்படின்னா 7 2s are 14. சரியா? அப்ப 14 எங்க கிடைக்குது, 7ல தான் கிடைக்குது. ஸோ என்ன செஞ்சாச்சு, 7ன்னு நம்ம எழுதியாச்சு. சரி, அப்ப அதோட பேலன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்வலா அதாவது சம்ல வந்து நமக்கு 15 இருக்கு. டேபிள்ல வந்து என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 7 2s are 14ன்னு கிடைச்சிச்சு. சரி, அப்ப பேலன்ஸ் என்ன கிடைக்குதுன்னா 1ன்னு கிடைக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் தான் நம்ம என்னன்னு எழுத போறோம்னா ரிமைண்டர்னு சொல்லி எழுதி 1ன்னு எழுதியாச்சு. சரி, இப்ப நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்ப இந்த சம் செய்ய செய்ய நீங்க ரிமைண்டரையும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டே வந்தாதான் நம்ம ஆன்சர் பார்ட் வந்து எழுத முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக நீங்க ரிமைண்டரை வந்து மஸ்ட் எழுதிக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா 67 இருக்கு. சரியா? அப்ப இந்த 67 நம்ம எதால கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2ஆல கால்குலேட் பண்ண போறோம். அப்ப 2ஆல எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா 3 2s are 6 டேபிள்ல நமக்கு என்ன வரும், 3 2s are 6. அப்ப 6 எங்க கிடைக்குது, 3ங்கிற நம்பர்ல. சரி, இப்ப இங்க என்ன நம்பர் இருக்கு அப்படின்னா 7 இருக்கு. அப்ப என்னன்னா 7ங்கிறது எங்க கிடைக்கும் அப்படின்னா 3 2s are 6. சரி, அப்ப 3 2s are 6ன்னு கிடைக்குது அப்படின்னா அப்ப நமக்கு சம்ல வந்து 7 இருக்கு, டேபிள்ல வந்து 6 இருக்கு. சரி, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டையும் லெஸ் பண்ணணும். அப்ப லெஸ் பண்ணா 7 - 6னா 1ன்னு கிடைக்கும். ஸோ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அந்த 1ங்கிறத பேலன்ஸை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ரிமைண்டரா கன்சிடர் பண்ணணும். அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டே வரணும். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு அப்படின்னா 33ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 33 வந்து நம்ம டேபிள்ல பார்க்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 வந்து இந்த டேபிள்ல கிடைக்காது. ஸோ என்ன அந்த ரீசனுக்காக என்ன பார்த்துருப்போம், 1 2s are 2வா, அப்ப 2 எங்க கிடைக்குது, 1ல தான் கிடைக்குது. ஸோ என்ன செஞ்சாச்சு, அது 1ன்னு as it is எழுதியாச்சு. இப்போ 3 - 2 அதாவது சம்ல வந்து 3 இருக்கு, டேபிள்ல வந்து 2 இருக்கு. அப்ப என்ன கிடைச்சிருக்கும், பேலன்ஸ் வந்து 1ன்னு கிடைச்சிருக்கும். சரி, அப்ப என்ன இருக்கு, இப்ப 13 இருக்கு. அப்ப 13 வந்து நமக்கு டேபிள்ல கிடைக்காது. ஸோ அப்ப என்ன செய்யணும், அதோட லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 6 2s are 12. அப்ப 12 இருக்கா, அப்ப 12 எங்க கிடைக்குது, 6ல தான் கிடைக்குது. ஸோ என்ன செஞ்சாச்சு, அந்த 6ன்னு எடுத்து எழுதியாச்சு. சரி, அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா சம்ல வந்து நமக்கு என்ன நம்பர் இருக்கு, 13 இருக்கு. அப்ப டேபிள்ல 12 இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பேலன்ஸ் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப 13 - 12னா 1. ஸோ அந்த 1 பேலன்ஸ் கிடைக்கிறத என்னவா எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்ம ரிமைண்டரா வந்து எழுதியிருக்கோம். சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு, இப்ப 16 கிடைச்சிருக்கு. சரி, அப்ப 16 கிடைச்சிருக்கத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 டேபிளால வந்து நம்ம அகைன் போட போறோம். 8 2s are 16.
சரியா? அப்ப 8 2 16 இதுல பேலன்ஸ் ஒண்ணும் இல்ல, 0ன்னு எழுதியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் 4 2 8. அப்ப 4 2 8னா இதுலயும் பேலன்ஸ் ஒண்ணும் இல்ல, சோ 0ன்னு எழுதியிருக்கோம். திரும்ப அகைன் நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்குதுன்னா 4 2 இப்ப 4 இருக்கா? இப்ப அத வந்து 2 2 4ன்னு எழுதுறோம். அப்ப அதுக்கும் பேலன்ஸ் இல்ல. பேலன்ஸ் இல்லாதத ரிமைண்டர் வந்து 0ன்னு எழுதிக்கிட்டே வரணும். சரி, அப்ப என்னதான் திரும்ப நம்ம கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1 2 2. ஸோ அதையும் எழுதியாச்சு. அப்போ 1 2 2ன்னா நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபார்மட்ல ஆன்சர் கிடைக்கும். சரி, இது எந்த ஃபார்மட்ல எழுதணும் அப்படின்னா பாட்டம் டு அப்வர்ட். பாட்டம் டு அப்வர்ட் எழுதுனாதான் ஆன்சர்ஸ் வந்து ப்ரொசீஜர் படி அந்த ஃபார்மட்ல தான் எழுதணும். சரி, அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நம்ம அசிடியஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து 000 கிடைச்சிருக்கா? 000 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இந்த 0 அதே மாதிரி 111 அதை வந்து அசிடியஸ் எழுதியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த பைனரி ஃபார்ம்ல வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 0 மென்ஷன் பண்ணாம வச்சிருக்கோம். அதனாலதான் இப்ப நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா 1 இருக்கா? அதே மாதிரி எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா 4 ஜீரோஸ் இருக்கு. சோ என்ன செஞ்சாச்சு நம்ம 4 ஜீரோஸ் எழுதியாச்சு. அப்புறம் ஒரு 111. ஓகேவா? இங்க பேலன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாம இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இங்க என்ன ஆச்சுன்னா 40 வருது இப்போ. புரியுதா? அப்போ 1ன்னு நம்ம ஆன்சர்ஸ் எடுத்து எழுதியாச்சு. எப்பவுமே வந்து எப்படி எழுதணும் ஆன்சர்ஸ் அப்படின்னா பாட்டம் டு அப்போர்டுன்னு சொல்லி எழுதணும். சரி, அப்படி பாட்டம் டு அப்போர்டு எழுதுறதுனால என்னன்னா நமக்கு ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். அப்படிங்கும்போது 1ன்னு எழுதிட்டாச்சு. திரும்ப அகைன் வந்து 4 ஜீரோஸ் இருக்கு. ஸோ அந்த 4 ஜீரோஸ் எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 எல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த நம்பர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இதை வந்து 8 பிட் ஃபார்மட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். பைனரியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 8 பிட்ல தான் வந்து ஆன்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்ப என்னன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து 7 தான் இருக்கு. அது 8 பிட் ஃபார்மட்ல நம்ம எடுத்து எழுதியாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம 8 பிட் ஃபார்மட்ல எழுதுனா நம்ம அசிட்டிஸ் வந்து நம்ம எப்பயுமே பார்த்துப்போம். ஃப்ரண்ட்ல வந்து 0ன்னு சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து சேர்த்து எழுதியாச்சு. ஓகேவா? இப்ப என்ன அப்படின்னா இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்ப நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கதே வந்து 8ல தான் இருக்கு. அதாவது 8 நம்பர்ஸ் தான் இருக்கு. சரி, 8 பிட் அப்படின்னா 8 நம்பர்ஸ் இருக்கணும். ஆனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கிறது 8 நம்பர்ஸ்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து அசிட்டிஸ் எழுதிக்கலாம். ப்ரீவியஸ் சம்ல தான் வந்து 7 டிஜிட் கிடைச்சிருக்கும். ஸோ அதை 8 பிட்டா கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இந்த சம்ல வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டியது இல்ல. சரி, இப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா 8 பிட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். சரி, அப்ப ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் வந்து ஜீரோவா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டோட ப்ரொசீஜர் வந்து என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஒரு தியரி கொஸ்டின் கூட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ அந்த இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த தியரி கொஸ்டினை ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம். அப்ப 0 அப்படின்னா 1. அதே மாதிரி 1ன்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டோட ப்ரொசீஜர். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். அந்த பைனரியா கன்வெர்ட் பண்ணதை 8 பிட் ஃபார்மட்ல மாத்தணும். அப்ப 8 பிட் ஃபார்மட்ல மாத்ததுக்கு அப்புறம் தான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா 0ல இருந்து 1 இருக்கணும். அதாவது ரீப்ளேஸ் பண்ணும். 0வை 1 எழுதணும், ரைட் டவுன் பண்ணணும். 1 வந்து 0வா ரைட் டவுன் பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன நடக்குதுன்னு புரியுதா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ப அந்த தியரி கொஸ்டின் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஓரலான ஆன்சர். சரியா? அதை அப்படின்னு நீங்க வேர்டிங்ஸ்ல எழுதினீங்கன்னா அதுக்கும் மார்க்ஸ் கிடைச்சிடும். சரி, இப்ப ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பைனரியில் கிடைச்சிருக்க அப்படியே நம்பரை மாத்திட்டே வாங்க. 1ன்னு நமக்கு 8 பிட்ல கிடைச்சிருக்கா? அப்ப அது 0ன்னு மாத்தியாச்சு. இங்க என்ன இருக்கு? 4 ஜீரோஸ் இருக்கு. அதை வந்து 4 ஒன்ஸா மாத்திருங்க. அதே மாதிரி 111 இருக்கு. 111 000ன்னு எழுதிக்கோங்க. சரியா? அப்ப 8 பிட்டை தான் வந்து நம்ம என்னவா மாத்துறோம்? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டா மாத்துறோம். அதை மறந்துடாதீங்க. சரியா? எப்பயுமே வந்து யூஸ்வலா வந்து பைனரியில உள்ள அந்த 8 பிட்டை தான் வந்து நம்ம என்ன செய்யணும்? 8 பிட் ஃபார்மட்டை தான் வந்து கன்வெர்டட் டு தி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். சரியா? இந்த தியரி கொஷனுக்கு இந்த வேர்டிங்ஸ் ரொம்ப ஆப்டா இருக்கும். ஸோ இதையும் நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்போ பொறுத்த வரைக்கும் என்னவா மாறி இருக்குன்னு புரியுதா? சரி, அப்ப எழுதியாச்சு. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த சம்ல அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் எழுதணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அப்ப லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு தான். ஸோ அந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா நம்ம 1 வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கோம்ல அந்த ஆன்சர் திரும்ப எடுத்து எழுதி 1 ஆட் பண்ண போறோம்.
சரி, பைனரி அடிஷன் டேபிள பொறுத்த வரைக்கும் இங்க என்ன நம்பர் இருக்கு? 0 இருக்கு, 1 இருக்கு. ஸோ அத 2யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா யூசுவலான அடிஷன் தான். சரி, அப்ப என்ன யூசுவலான அடிஷன் அப்படின்னா 0 + 1 அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? பைனரி அடிஷன் டேபிள பொறுத்த வரைக்கும் 1 தான் கிடைக்க போகுது. ஸோ என்ன செஞ்சாச்சு? 1ன்னு எழுதியாச்சு. சரி, அப்போ இங்க வந்து ஒரே ஒரு செகண்ட் நம்பர் தான் இருக்கு. பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கு நம்பர்ஸ் இல்ல. ஸோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர அஸ் இட் இஸ் நம்ம எழுதிடலாம். சரியா? ஏன் அப்படின்னா செகண்ட் நம்பர் வந்து ஒரே ஒரு கால்குலேஷன் பார்ட் தான் நம்மளுக்கு வருது. ஸோ பேலன்ஸ்ல உள்ள நம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அஸ் இட் இஸ் வந்து நீங்க எழுதிருங்க. சரி, இப்ப என்ன செஞ்சாச்சு? டூஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, அப்போ இது எதுக்குரிய டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா பைனரியா மாத்தி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால என்னன்னு மென்ஷன் பண்ண போறோம்? 2ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு? இந்த சம்ல வந்து -135 த பேஸ் 10ன்னு கொடுத்துருந்தோம். அப்ப கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பைனரி 8 பிட்டா மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் அதுல இருந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்க்கு அப்புறம் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு? செகண்ட் சம்ல உள்ள பி சம். சரியா? அப்ப 5 மார்க் சம் செகண்ட் சம்ல உள்ள பி சம்மையும் நம்ம சம் வந்து செஞ்சாச்சு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 சம் இருக்கு. என்ன 2 சம் அப்படின்னா 3ல ஏன்னு சொல்லி ஒரு சம் இருக்கு. அப்ப 3ல ஏ 3ல பின்னு சொல்லிட்டு 2 சம் இருக்கும். ஸோ அதையுமே வந்து அஸ் அ ஹோலா வந்து 5 மார்க்ஸ் வந்து என்டையரா இந்த வீடியோல கவர் பண்றதுனால ஃபுல்லா வந்து அப்படியே கண்டினியூஸா பார்க்க போறோம். அப்ப என்னன்னா 3ல ஏ வந்து என்ன அப்படின்னா அடிஷன் பண்ண போறோம். சரி, அப்ப கொடுத்துருக்க பைனரி நம்பரை வந்து அடிஷன் பண்ணணும். யூஸ்வலா நம்ம நம்பர்ஸ்க்கு வந்து அடிஷன் பண்ணிருப்போம். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பைனரி அடிஷன் பண்ண போறோம். சரியா? அப்ப பைனரி அடிஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பைனரி அடிஷன் டேபிள வந்து ஒரு சின்ன கிளான்ஸ் விட்டுடலாம். பைனரி அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கேஸ் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். என்ன யூனிக்கா இருக்கும் அப்படின்னா அதாவது 1+1 அப்படின்னா பைனரி அடிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்னா 10. சரி, அது என்ன 10 அப்படின்னா ரைட் டவுன் பண்றது வந்து அதாவது பைனரியை பொறுத்த வரைக்கும் பைனரி நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 வந்து நம்பர் தான் இருக்கும். என்னென்ன நம்பர் அப்படின்னா 0 வந்து 1. ஸோ அதனாலதான் வந்து என்னன்னா இந்த 1+1 ஆட் பண்ணா 10 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. சரி, அப்ப ரைட் டவுன் பண்றது 0வா இருக்கும். அதே மாதிரி கேரி பண்றது 1ஆ இருக்கும். ஓகேவா? அப்ப மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன் வந்து நம்ம 0 அண்ட் 1 வச்சே வந்து ஆன்சரும் எழுதுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். சரி, இப்ப செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா 111 ஆட் பண்ணும். சரி, இந்த மாதிரி 111 பைனரி அடிஷன்ல பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னதான் ஆன்சர் கிடைக்கும்னா 11 கிடைக்கும். சரியா? அது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு குட்டி ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ 1+1 வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருப்போம்? 10ன்னு பார்த்திருப்போம். சரியா? அப்ப அது ஒரு கால்குலேஷன். அப்போ இந்த 2 1 ஆட் பண்ணா 1+0. அகைன் ஒரு 1 ஆட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா 11 வரும். ஓகேவா? அப்ப அதுல வந்து என்ன எழுதினா ரைட் டவுன் பண்ணணும் அப்படின்னா 1ன்னு ரைட் டவுன் பண்ணணும். கேரி பண்றது 1ஆ இருக்கும். சரியா? இந்த ஒரு கேஸ் மட்டும் நீங்க சம் செய்யும்போது உங்களுக்கு பார்த்தா இன்னும் ஈஸியா இருக்கும். சரி, அப்ப பேலன்ஸ்ல உள்ள அடிஷன் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். யூசுவலா நம்ம அடிஷன் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். 0+0னா 0, 0+1னா 1 நம்ம ஆல்ரெடி வந்து எங்க பார்த்தோம்? இது வந்து யூசுவலான அடிஷன் தான். சரியா? அப்ப பைனரி அடிஷன்ல 2 தான் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1+1ம் அதே மாதிரி 111 ஆட் பண்றது மட்டும்தான் வந்து இந்த 2 கேஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். சரி, இப்ப நம்ம எந்த சம்காக பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 3ல ஏ சம். இப்ப 3ல ஏ வந்து என்ன செஞ்சிருக்காங்க? 2 பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப யூஸ்வலா நம்ம அடிஷன்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி செகண்ட் நம்பர் செகண்ட் மென்ஷன் பண்ணுவோம். சரி, அப்படி மென்ஷன் பண்ணும்போது செகண்ட் நம்பர்ல என்ன அப்படின்னா ஒரு நம்பர் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம கம்மியா இருந்துச்சுன்னா என்ன செய்வோம் அப்படின்னா அந்த இடத்துல 0 வச்சோமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ 0 ஆட் பண்றதுனால எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடைக்காது. ஸோ என்ன செஞ்சாச்சு? 0வை நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? புரியுதா? அப்ப ஏன் இன்க்ளூட் பண்ணிருக்கோம்னு புரியுதா? இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். சரி, எப்படி ஆட் பண்றது அப்படின்னா 0+1 இருக்கு. சரியா? அடிஷன் பண்ண போறோம். ஸோ 0+1 யூஸ்வலான அடிஷன் தான். அப்போ 0+1 அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். 1+0 அப்படின்னா நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். 0+1னாலும் 1 தான். சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1+1 அப்படின்னா பைனரி அடிஷன் டேபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். 1+1 அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். ரைட் டவுன் பண்றது 0, கேரி பண்றது 1. ஸோ என்ன ஆச்சு? 1+1 அப்படின்னா நம்ம 1+1னா 10ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடிஷன் டேபிள்ல. ஸோ என்ன செஞ்சாச்சு? 1+1 = 10. சரி, அப்ப என்ன ரைட் டவுன் பண்ணுவோம் அப்படின்னா 0. அதே மாதிரி கேரி பண்றது 1ஆ இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்மட் வந்து நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்.
சோ இந்த மாதிரி அப்ப ஜீரோவை எழுதியாச்சு. 1 + 1க்கு என்ன செஞ்சாச்சு? ஜீரோவை எழுதியாச்சு. கேரி பண்றது என்ன பண்ண போறோம்? 1ன்னு கேரி பண்ண போறோம். சரி, கேரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப பாருங்க 0 + 0னா 0 தான். சரி, அப்ப இங்க 1 இருக்கா? அந்த 1 மட்டும் என்ன செஞ்சாச்சு? 0 அப்ப 0 + 0னா 0. மேல கேரி பண்ணது ஒரு 1. அப்ப 0 + 1 அப்படின்னா நம்மளுக்கு 1ன்னு எழுதியாச்சு. புரியுதா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? யூசுவலா வர்றதுதான். நம்ம யூசுவலான அடிஷன்ல மேல 1 இருக்கு. கீழ 2 ஜீரோஸ் இருந்துச்சா என்ன செய்வோம்? அந்த 1 வந்து ஆஸ் இட் இஸ் எழுதுவோமா? அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா 1 + 1. அப்போ 1 + 1னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா 10ன்னு எழுதணும். அதுல ரைட் டவுன் பண்றது 0 எழுதணும். சோ என்ன செஞ்சாச்சு? 1 + 1க்கு வந்து 0ன்னு எழுதியாச்சு. கேரி பண்றது 1ன்னு எழுதியிருக்கோம். சரியா? அப்போ 1ன்னு எழுதியிருக்கோமா? அப்ப என்ன அப்படின்னா யூசுவலா நம்ம பார்த்திருப்போம். 1 + 1னா இந்த பைனரி அடிஷன பொறுத்தவரைக்கும் 1, 0 சரியா? அப்ப இதுக்கப்புறம் நம்பர்ஸ் இல்ல. சோ அந்த 1, 0வ டைரக்ட்டா அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு அந்த பைனரி அடிஷன் டேபிள நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து இந்த பைனரி அடிஷன் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கோ அத ஆஸ் இட் இஸ் வந்து நம்ம எழுதப் போறோம். 100 101 அதே மாதிரி 11 எழுதி ஆன்சர்ல வந்து கண்டிப்பா என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 இந்த பேஸ் வேல்யூ வந்து 2 மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து பைனரி எடிஷன். அப்ப பைனரியோட பேஸ் வேல்யூ என்ன? 2. ஸோ கண்டிப்பா இந்த 2 மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப 3ல ஏ சம் செஞ்சாச்சு. அடுத்து இப்ப 3ல பி சம் செய்ய போறோம். சரி, 3ல பி சம் என்ன அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். சரி, இப்ப சப்ராக்ட்ங்கிறது இது யூஸ்ஃபுல்லான சப்ராக்ட் கிடையாது. இது பைனரி நம்பரோட சப்ராக்ஷன். சரி, பைனரி நம்பர எப்படி சப்ட்ராக்ட் பண்றது அப்படின்னா, நம்ம அடிஷனுக்கு ஒரு டேபிள் பார்த்தோம். அதே மாதிரி இப்ப சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு டேபிள் பார்க்க போறோம். சரி, பைனரி சப்ட்ராக்ஷன் டேபிள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இதுலயே வந்து ஒரு சில கேஸஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். என்னென்ன கேஸஸ்ன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்ப 0 மைனஸ் இப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சிருப்போம். யூஸ்ஃபுல்லான அடிஷன்ல வர்றது தான். இப்ப இந்த ஒரே ஒரு கேஸ் தான் டிஃபரெண்ட்டா இருக்கும். என்ன கேஸ் அப்படின்னா, 10 அதாவது 10 - 1 வந்து 1ன்னு எழுதணும். சரியா? அதே மாதிரியா 0 - 1ன்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 1ன்னு எழுதணும். அதாவது பாரோ பண்றது 1ஆ இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபார்மட் வந்து நீங்க சம்ல பார்க்கும்போது அப்ப இந்த இது பைனரி சப்ட்ராக்ஷன் டேபிள்லயுமே வந்து 2 கேஸ் தான் டிஃபரெண்டா இருக்கு. 0 - 1னாலும் 1ன்னு எழுதணும். ஸோ அது வந்து இந்த இந்த பார்ட் மட்டும் நம்ம சம் செய்யும்போது பார்த்தா புரியும். அதே மாதிரி 10 - 1ம் வந்து என்ன அப்படின்னா 1ன்னு வரும். ஸோ இந்த 2 கேசஸ் மட்டும் பைனரி சப்ட்ராக்ஷன் டேபிள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? 3ல பி வந்து சப்ட்ராக்ட் பார்க்க போறோம். ஸோ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 2 பைனரி நம்பர்ஸ சப்ட்ராக்ட் பண்ண போறோம். எப்படி ப்ரொசீஜர்ங்கிறத நம்ம லைன் பை லைனா பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, அப்ப என்ன செஞ்சிருச்சு? குடுத்திருக்க ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் அஸ் இட் இஸ் எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சரி, 1 - 0 அப்படின்னா நமக்கு அஸ் இட் இஸ் வந்து யூசுவலான சப்ட்ராக்ஷன் தான். அப்போ 1ன்னு எழுத போறோம். சரி, 1 - 1னாலும் யூசுவலான சப்ட்ராக்ஷன் தான் 0ன்னு எழுத போறோம். சரி, இப்ப இங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 0 - 0னாலும் 0 தான். சரி, அதே மாதிரியே 1 - 1 அப்படின்னா அதுவும் 0 தான். சரி, அடுத்து என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 0, 1ன்னு இருக்கு. சரி, அப்ப 0, 1ங்கும் போது நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்னா இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 1, 0ன்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? யூசுவலான சப்ட்ராக்ஷன்ல இதே தான் எழுதுவோம். சரி, அப்ப என்ன இருக்கு? இப்ப 1, 0ன்னு மாறிடுச்சு. சரி, அப்ப நம்ம சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, அதாவது இந்த இருக்கா 1, 0ன்னு சொல்லி மாறி இருக்கும். அப்போ 1, 0ங்கிறத மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1ன்னு தான் எழுதும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு? அந்த பைனரி சப்ட்ராக்ஷன் டேபிளே நம்ம என்டையரா எக்ஸ்பிளனேஷன பார்த்தாச்சு. அப்போ 1, 0 வந்து -1 பண்ணோம்னா ஆன்சர் 1ன்னு தான் எழுதணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, அப்ப இங்க என்ன பண்ணியிருந்திருப்போம்? இத வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 0ன்னு பாரோ பண்ணி வச்சிருப்போம். சரி, இப்ப என்ன இருக்கு நம்பர் அப்படின்னா 0 - 1ன்னு இருக்கு. சரி, அப்ப நம்ம பைனரியோட சப்ட்ராக்ஷன் டேபிள எடுத்து பாருங்க. 0 - 1ங்கிற என்ன எழுதியிருப்போம்? 1ன்னு எழுதியிருப்போம். சோ என்ன செஞ்சாச்சு? 1ன்னு நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப எப்படி பாரோ பண்றோம்? எத ரைட் டவுன் பண்றோம்? எத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி என்ன எழுதுறோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சரி, அப்ப என்ன செஞ்சாச்சு? இங்க 1ன்னு இருக்கா? அப்ப இந்த பேலன்ஸ் இருக்கிற 1 நம்ம அடிச்சு ஆல்ரெடி என்ன பாரோ பண்ணியிருப்போம்? 0ன்னு எழுதியிருப்போம். சரியா? ஏன்னா இங்க 0ன்னு இருந்துச்சுல்ல. சோ அத வந்து அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணிட்டே வந்து நம்ம கடைசியில 0 எழுதியிருப்போம். என்ன செஞ்சாச்சு? இந்த இடத்துல 0ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? அப்போ பேஸ் என்ன அப்படின்னா இந்த சப்ட்ராக்ஷன் டேபிள் தான். இந்த சப்ட்ராக்ஷன் டேபிள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா டிஃபரெண்டா 2 கேஸ் வருதுன்னா நம்ம அதையும் மார்க் பண்ணி வச்சாச்சு. சோ அத மட்டும் என்ன செய்யுங்க? நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அப்பதான் எக்ஸாம் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப என்ன செஞ்சாச்சு? நம்ம இந்த சப்ட்ராக்ட் சம்மையும் செஞ்சாச்சு. அப்போ 2 பைனரி நம்பர்ஸ சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா
011 அதே மாதிரி 0001 நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஃபார்மட்ல தான் எழுதணும். அப்படின்னா வந்து நம்ம என்ன கால்குலேஷன் பார்ட் செஞ்சிருக்கோங்கிறது திருத்தறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கோ அதோட என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம 2ன்னு எழுதணும். அது பேஸ் வேல்யூ 2. ஏன் அப்படின்னா நம்ம பைனரி நம்பர்ஸ் தான் சப்ராக்ட் பண்ணிருக்கோம். அந்த ரீசனுக்காக 2 வந்து மஸ்ட் மென்ஷன். ஓகே. அப்ப இந்த இந்த வீடியோல என்டையரா நம்ம 5 சம்ஸ் வந்து 5 மார்க்ஸ் சம்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம சேனலோட நேம் வந்து மார்க்ஸ் ஸ்கோரர் 100. ஸோ அப்ப என்ன அப்படின்னா நம்ம 11th ஸ்டாண்டர்டுக்கும் அதே மாதிரி உங்க ஜூனியர்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் இருக்காங்க அவங்களுக்குமே நம்ம யூஸ்ஃபுல்லான எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் எக்ஸாம் ரிவிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நம்ம வீடியோஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்க சீனியர்ஸ் 12th இருப்பாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம என்ன எக்ஸாம் ரிவிஷனுக்கு பேசிஸான வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க சீனியர்ஸ் அதே மாதிரி உங்க ஜூனியர்ஸ்க்குமே வந்து நம்ம சேனல் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் சஜஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.